இந்த லிங்க் அனுப்பணும் இப்போ எல்லாருக்கும். வந்துருச்சுல்ல? சாரி ஃப்ரெண்ட்ஸ், நெட்ஒர்க்கில் ஒரு ஸ்மால் டிஸ்கனெக்ஷன். ஸோ அதனால் லைவ் நின்றுடுச்சு. ஸோ நியூ லைவ் போட்டு இது பண்ணிங்க. சம் சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் என்னன்னு தெரில எனக்கு. பட் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகிடுச்சு ஃபார் ஒரு 15 மினிட்ஸு. சாரி ஃபார் இட். தொடர்வோம். ரைட் ஃப்ரம் தி வேர் வி லெஃப்ட் வில் ஸ்டார்ட். ஒரு நிமிஷம் இருங்க, என்னுடைய இதை எடுத்துக்கிறேன். So we'll start again right from the place where we left. அதாவது ஒரு மனிதனுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருந்தோம். அந்த நேரத்தில் தான் ஸ்மால் டிஸ்ட்ரப்ஷன் ஆகிடுச்சு. ஸோ we were seeing this. அதாவது all these things we were seeing. எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும், ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் வேணும், ஹேவ் ஓன் பிஸ்னஸ், மோர் ஸ்பேர் டைம், ட்ராவல் தி வேர்ல்டு, அன்டாப் ட்ரூ பொட்டென்ஷியல். இதுதான் பார்த்துட்டு இருக்கும்போது தான் அந்த ஸ்மால் இது நடந்தது. ஸோ 1 மினிட் இங்கே ஒன்றும் சரியாகதான்னு பார்த்துட்டு வந்துடுறேன்.
100% நம்ம ஏதாவது ஒரு இது பண்ணிட்டு போனோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக நம்ம தலைமுறையாக நம்ம பேர் பேசணும். இது எல்லோரும் விரும்புகிறது. இப்போ இதில் ஏதாவது ஒன்றாவது நம்ம வெளி உலகத்தில் முழுமையாக கிடைக்குமா அப்படின்னாக்கா அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆனால் அதே சமயத்தில் இது எல்லாமே 100% கிடைக்கக்கூடிய ஒரு இடம் தான் நம்ம இருக்கிற இடம். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே மிகப்பெரிய இதில் இருக்கோம் நம்ம. அண்ட் நமக்கு அடுத்தது என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு என்ன இருக்குது அப்படின்னாக்கா, வி ஹவ் காட் ஒன்லி ஸோ மச் டைம். நம்ம 25 வயது இருந்தாக்கா நமக்கு எஞ்சி இருக்கக்கூடிய நாட்கள் 16,425 நாட்கள். பார்க்குறதுக்கு ரொம்ப நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். இப்போ தான் ஹாப்பி நியூ இயர் சொன்னோம், அதற்குள்ளே 4 மாதங்கள் போயாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள்கிட்ட கைகாடிகாரம் மாட்டியிருப்பீங்க அல்லது வீட்டில் வால் கிளாக் இருக்கும். ஜஸ்ட் பாருங்களேன், செகண்ட்ஸ் மூடிக்கிட்டே இருக்குது. அண்ட் அதுவும் வரக்கூடிய இன்னொரு இந்த 5 இயர்ஸ் இருக்குது பாருங்கள், இஸ் சம்திங் வெரி வெரி க்ரூஷியல், வெரி வெரி க்ரூஷியல். ஏன்னா அந்த பர்டிகுலர் நேரம் ஒரு 20 வருடங்கள் 30 வருடங்கள் உழைப்பை இந்த 5 வருடத்தில் எடுத்துட முடியும். அப்பேற்பட்ட ஒரு விஷயம் பார்க்க போகிறீங்க நீங்கள். அதனால் இந்த 5 வருடங்கள் 2021லேருந்து 2025 இஸ் வெரி வெரி க்ரூஷியல். ஃபோக்கஸ்ட், குதிரைக்கு கட்டின கடிவாளம். கடவுளை வேண்டிக்கோங்க. பிகாஸ் நான் எப்பவுமே சொல்கிறது தான், அவன் அருளால் அவன் தாழ் படிந்து. ஸோ நமக்கு வேறு எந்த இடத்துலையும் திசை மாறக்கூடாது. நமக்கு நிறைய இடத்துல நிறைய விஷயங்களில் திசை மாறுகிறது. ஸோ அது இருக்கவே கூடாது, அது வச்சுக்கோங்க. அண்ட் இந்த 5 இயர்ஸ் மிஞ்சி இருக்கக்கூடிய நாட்களே கம்மி. பட் இந்த 5 இயர்ஸ் நம்ம ரொம்ப கிரிட்டிக்கல். அதுவும் நம்ம இந்த ட்ரைனிங் பார்த்துட்ருக்கிறவங்க, இங்கே இருக்கிறவங்க வாழ்க்கையினுடைய மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலிகள். அதாவது ராஜபோகம்னு சொல்லுவாங்களே, ராஜபோகத்தில் இருக்கிறவர்கள்லாம் இந்த நேரத்தில் இருக்க போகிறோம். ஸோ அப்போ எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கணும், எவ்வளோ இதாக இருக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். அதை நம்ம நழுவ விடக்கூடாது. ஃபைன். நம்ம எல்லோருக்குமே ஹெல்த் அண்ட் வெல்த் வேணும். இதெல்லாம் வேணும் அப்படின்னாக்கா நமக்கு தேவை அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா பணம். இப்போ இந்த பணம் வரணும் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, ஒன்றா we have to be an employee அல்லது ஒரு செல்ஃப் எம்ப்ளாயினா நாட் ஒன்லி ப்ரொஃபஷனல்ஸ், ஈவன் ஸ்மால் பிஸ்னஸ் கம்ஸ் அண்டர் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட். அடுத்தது பிக் பிஸ்னஸ், பெரிய பெரிய பிஸ்னஸ் சிஸ்டம். அடுத்தது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இது 4 வழி இருந்தால் தான் ஏதோ ஒன்றில் முடியுமோ பணம் வரும். ஒன்றா எம்ப்ளாயி அல்லது செல்ஃப் எம்ப்ளாயி, ப்ரொஃபஷனல் அல்லது சின்ன பிஸ்னஸ் அல்லது பெரிய பிஸ்னஸ், அல்லது நமக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து நமக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்குது. இப்படி தான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழிகள். சரி, ஒவ்வொன்றா பார்ப்போம். எம்ப்ளாயாக இருக்கணும். இப்போ எம்ப்ளாயி ஆகணும்னா சும்மா எம்ப்ளாயிங்கிறனால வருமானம் வராது. அப்போ எம்ப்ளாயில் நிறைய வருமானம் வரணும்னா நமக்கு நல்ல எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மாத்திரம் இருந்தால் பத்தாது, நமக்கு கிட்ட திறமைகள் இருக்கணும். அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதை நல்லா பயன்படுத்தக்கூடிய திறமைகள் இருக்கணும். திறமைகள் இருந்தால் மாத்திரம் பத்தாது, அனுபவம் தேவை. இது 3ம் இருந்தால் தான் நமக்கு மிகப்பெரிய வருமானம், சம்பளம் அந்த எம்ப்ளாயி கேட்டகரியில் கிடைக்கும். சரி, இப்போ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன வேணும்? நம்மக்கிட்ட பணம் வேணும். பணம் இல்லாமல் படிக்க முடியாது. பணம் மாத்திரம் இருந்தால் பத்தாது, நேரம் செலவிடணும். நம்ம ஒரு பிஇ படிக்கிறோம் அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு 16-18 ஆண்டுகள் நம்ம செலவு பண்ணி ஆகணும். கரெக்டாக இல்லையா? அதே மாதிரி ஸ்கில் வேணும்னாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதை கற்றுக்கிறதுக்கு, அதை போய் பயிற்சி எடுத்துப்பதற்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆகணும். அடுத்தது பணம் வேணும். அதை கற்றுக் கொடுக்குறதுக்கு ஃபீஸ் கொடுக்கணும், அது கொடுக்கணும், வேணும். அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் வரணும்னா டைம் தான் அனுபவம். இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு எம்ப்ளாயாக நம்ம சோபிக்க முடியும். சரி, இன்றைக்கி உலகத்தில் எவ்வளோ எம்ப்ளாயி நம்ம நினைக்கிற மாதிரி சக்ஸஸ் ஆகிருக்காங்கன்னு கொஞ்சம், ஈவன் இஃப் இஸ் அ சிஇஓ, ஈவன் இஃப் இஸ் தி பிரசிடெண்ட், யோசிச்சு பாருங்கள். திருப்பியும் அந்த ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் அவர் டிபெண்ட் தானே, அவருடைய பசங்கள்கிட்ட டிபெண்ட்டாக தான் இருந்தாகணும். இதுதானே இன்றைய நிலைமை. சரி, அடுத்ததுக்கு போவோம். செல்ஃப் எம்ப்ளாயி அகெயின், இங்கேயும் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கணும்னா நீங்கள் உங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேணும். கரெக்டாக? யூ நீட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் யூ நீட் ஸ்கில் and you also need experience.
சூப்பா. யூ நீட் ஸ்கில் அண்ட் யூ ஆல்சோ நீட் எக்ஸ்பீரியன்ஸ். இது வந்து ப்ரொஃபஷ்னல் செல்ஃப் எம்ப்ளாயி. செல்ஃப் எம்ப்ளாயில் ஸ்மால் பிஸ்னஸ் இருக்குது இல்லைங்களா? இப்போது இந்த ஸ்மால் பிஸ்னஸ்க்கு என்ன வேணும் எல்லாம் ஒவ்வொன்றா பார்ப்போம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், இப்போ அதே மாதிரி பணம் வேணும், டைம் வேணும். ஸ்கில்லு, டைம் வேணும், பணம் வேணும். எக்ஸ்பீரியன்ஸ், டைம் வேணும். ஸ்மால் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம்னா நம்மக்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு, முதலீடு போடுவதற்குண்டான அந்த இது இருக்கணும். முதலீடு போடுவதற்குண்டான இருந்தால் மாத்திரம் பத்தாது, நம்மளுடைய மன கெப்பாசிட்டி, அந்த ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஸ்கில் வேணும். அந்த பிஸ்னஸை இது பண்ணுறது ஸ்கில் வேணும். அடுத்தது அந்த நஷ்டத்தை எதிர்கொள்ளக்கூடிய அந்த ரிஸ்க் டேக்கிங் கெப்பாசிட்டிஸ். பரவாயில்ல, நஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல, அதை பொறுத்துக்கக்கூடிய அந்த இது இருந்தால் தான் நம்ம வியாபாரத்துலேயே இறங்க முடியும். அது இல்லைன்னா இறங்கவே முடியாது. இப்போ இதெல்லாம் இருந்தால் தான் ஒரு செல்ஃப் எம்ப்ளாயி. சரி, ஒரு சின்னமாக ஒரு ப்ரொஃபஷ்னலோ அல்லது ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணவங்களோ எவ்வளோ பேர் இந்த உலகத்தில் ஜெயிச்சிருக்காங்கன்னு அப்படியே பாருங்கள். எதுக்காக இதை சொல்கிறேன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இதுதான் வழிகள். அப்போது அதன் வெளியில் போகும்போது ஏதோ வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுத்துருக்கோமே வெளியே, சிறப்பான வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தேர்ந்தெடுக்கலைங்கிறது தான் சொல்ல வரேன். கரெக்டுங்களா? அடுத்தது என்ன? பெரிய பிஸ்னஸ், மிகப்பெரிய பிஸ்னஸ் சிஸ்டம். அப்போ மிகப்பெரிய பிஸ்னஸ் வேணும்னா அங்கே ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் அங்கே பெரிய பிஸ்னஸ் நடவதற்கு வாய்ப்பில்லை. பெரிய பிஸ்னஸ் மாத்திரம் இருந்தால், ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் மாத்திரம் இருந்தால் பத்தாது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெருசாக இருக்கணும். சும்மா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் மாத்திரம் போட்டதுனால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெருசாக அதை இது பண்ணுவதற்குண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேண்டியிருக்கும். ரோபோ சிஸ்டம் வேணும். இதெல்லாம் இருந்தால் தான் we can run a business system. அண்ட் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் எங்கேருந்து வரும்? ஸ்மால் பிஸ்னஸ்னுடைய சக்ஸஸ். சின்ன வியாபாரமாக ஆரம்பித்து அது பெருசாகி அப்படி தான் வரும். இப்போ பாருங்கள், இப்போது பிஸ்னஸ் சிஸ்டம் சக்ஸஸ் ஆகிருக்கா? நிச்சயமாக இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. பட் எத்தனை பேர் ஆயிருக்காங்க? பட் எவ்வளவு ஹேர்டில்ஸ், அதாவது இமயமலை எவரெஸ்ட்டை போய் பிடித்தவர்கள், ஏறியவர்கள் இல்லையா அப்படின்னா இருக்காங்க. எத்தனை பேர்னாலும் முடியும், அதுதான் கேள்வி. அண்ட் முடிந்ததுக்கப்புறமும் இப்போ நான் சொல்கிறது ஒரே விஷயந்தான், திருபாய் அம்பானி அந்த மாதிரியான ஒரு விஷயத்தான் இப்போ ஏறிட்டார். ஆனால் அவருடைய முதல் தலைமுறை மிஸ்டர் அனில் அம்பானியை அது காப்பாற்ற முடியல. அப்போ அந்த பாதுகாப்பு டு தி ஃபேமிலி அங்கே விட்டு போகுது, இன்றைக்கி இல்லை. ரைட், ஃபைன். அண்ட் லெட்ஸ் ஒவ்வொன்றா பார்ப்போம். இன்றைக்கி உலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பிஸ்னஸுமே இட்ஸ் இன்டர் லே ஆஃப்ஸ். அண்ட் ஆஃப்டர் கொரோனா எவ்ரிவேர் இட் இஸ் லே ஆஃப். எல்லா பிஸ்னஸுமே மிகப்பெரிய வீழ்ச்சியில் சந்திச்சிட்ருக்கு. அண்டு வேலை இல்லா திண்டாட்டங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அந்த பேங்க்கு இதெல்லாம் வந்து பேங்க்கு, கவர்மெண்ட் ஜாபெல்லாம் ஒரு காலத்தில் மிக செக்யூர்டு, இன்றைக்கி அப்படியான்னு பாருங்கள். அண்ட் அடுத்தது இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா, இப்போது லேட்டஸ்ட்டாக கவர்மெண்ட் பாஸ் பண்ண லெஜிஸ்லேஷன் உங்களுக்கெல்லாம் அது தெரியும். நான்லாம் பேப்பர் படிக்கிறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பட் பேப்பர் படிக்காட்டாலும் இந்த விஷயங்கள் எனக்கு துல்லியமாக தெரியுது. ஏன் உங்களுக்கு அதெல்லாம் தெரியல? நீங்கள் ஃபஸ்ட்டு பேஜ்லேருந்து கடைசி பேஜ் வரைக்கும் விடாமல் படிக்கிறீங்க. அதாவது கம்பெனிஸ், பெரிய பெரிய கம்பெனிஸ், சின்ன கம்பெனி எம்ப்ளாயி வச்சுக்கணும் இல்லையா? இப்போ என்ன சொல்லிட்டாங்க, கவர்மெண்ட்டில் சட்டம் கொடுத்துருக்காங்கன்னா, எம்ப்ளாயி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. எம்ப்ளாயிக்கு பதிலாக கார்ப்பரேட் கான்ட்ராக்ட் பேசிஸில் வேலையை அமர்த்திக்கலாம். அப்போ கான்ட்ராக்ட் பேஸில் வேலையை அமர்த்திக்கலாம்னா எம்ப்ளாயாக இருக்கும்போது என்னெல்லாம் சலுகை தரணும்னு சட்டப்படி இருக்கோ அதெல்லாம் தரணுங்கிற அவசியம் இல்லை. இஸ் ஒன்லி ஆன் கான்ட்ராக்ட். அப்போ எம்ப்ளாய்க்கு என்னெல்லாம் உரிமை உண்டோ அத்தனை உரிமை இப்போ இல்லை, சட்டம் வந்திருக்கு. ஜஸ்ட் ஒரு மேபி 6 months ஆர் மேக்ஸிமம் 1 year முன்னாடி, இவ்வளோதான். இப்போ தான் அந்த சட்டம் இயற்றப்பட்டது. பீப்புள் கேன், அதாவது பெரிய நிறுவனங்கள் கேன் ரெக்ரூட் எம்ப்ளாயி, வேண்டாம் கான்ட்ராக்ட் முறையில் அவங்கள வச்சுக்கலாம் அப்படின்னு வந்தாச்சு. எம்ப்ளாயி வச்சே ஆகணுங்கிற அவசியம் இல்லை. முன்னெல்லாம் அப்படி இல்லை. ஒரு நிறுவனம் இவ்வளோ டர்ன் ஓவர் இருந்தால் இவ்வளோ எம்ப்ளாயி இருக்கணும், கான்ட்ராக்ட் மேலே கிடையாதுன்னு சொல்லுவோம். அது இவ்வளோ இருந்தால் அதில் வேணால் இவ்வளோ கான்ட்ராக்ட் வச்சுக்கலாம் சொல்லியிருப்பாங்க. பார்த்துக்கோங்க, 1005 எம்ப்ளாயீஸ் அதான். அண்ட் அடுத்தது இது வந்து நான் போட்ட ஒரு பட்ஜெட் 20 வருடங்கள் முன்னாடி நல்லா கேட்டுக்கோங்க. 20 வருடங்கள் முன்னாடி 50,000 ரூபா வருமானம் வந்ததுன்னா ஒரு மாதத்திற்கு, தட் மீன்ஸ் ஒரு வருஷத்துக்கு 6 லட்சம் வந்ததுன்னா என்ன செலவு என்ன இருக்கும் அப்படிங்கிறத ஒரு 20 வருடங்கள் முன்னாடி
இன்றைக்கி 50,000 தான் இன்றைக்கி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருக்குது நமக்கு. அது இருக்கிறதுக்கும் இல்லை, 10,000 தான் இப்போ நிற்குது. பாருங்கள், 1000 ரூபா கூட மிச்சம் இல்லை. இதில் ஒரு பெரிய செலவை நான் விட்டுருக்கேன். இந்த பெரிய செலவு என்னன்னு உங்களுக்கே தெரியும், மெடிக்கல் செலவு. இதுதான் இன்றைய நிலைமை ஃப்ரெண்ட்ஸ். இது மாத்திரம் இல்லை, இன்றைக்கி கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ் சிஸ்டம், பிஸ்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 3 விதமான பிஸ்னஸ் சிஸ்டம் இருக்குது. அதாவது நம்ம ட்ரெடிஷ்னல், அதாவது நான் சொல்கிறது பெரிய பிஸ்னஸ், எம்ப்ளாயி, செல்ஃப் எம்ப்ளாயி, சின்ன பிஸ்னஸ் ரூல்ட் அவுட். இப்போ நம்மகிட்ட இருக்கிற ஒரே விஷயம் வந்து இப்போ பெரிய பிஸ்னஸ்க்கு போகணும். இப்போ பெரிய பிஸ்னஸ்னால் ஒன்றா ட்ரெடிஷ்னல் பெரிய பெரிய கார்ப்பரேஷன்ஸ் அது, அல்லது ஃப்ரான்ச்சைசர், நாட் ஃப்ரான்ச்சைசி. நிறைய பேர் இங்கே தப்பு பண்ணிவிட்டு ஃப்ரான்ச்சைஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறது இல்லை, ஃப்ரான்ச்சைசராக இருக்கணும். மெக்டொனால்டுக்கு இன்றைக்கி லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான ரெஸ்டாரண்ட்ஸ் வேர்ல்டு வைடு இருக்குது. அந்த மாதிரி ஃப்ரான்ச்சைஸாக இருக்கணும். நீ மெக்டொனால்ட் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறது இல்லை. இது விட்டாச்சுன்னா இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் தான், அண்ட் இன் ஹோம் சேல்ஸ், வேர் யூ பை இன்டு தி எக்ஸிஸ்டிங் சிஸ்டம். ஃபைன், இது ஒவ்வொன்றா பார்க்கலாம். இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம்னா சின்ன பிஸ்னஸோடைய சக்ஸஸ்லேருந்து தான் வர முடியும். ஸோ நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பித்தோம்னா இன்றைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா 90% ஸ்மால் பிஸ்னஸ் ஃபெயில் இன் தி ஃபஸ்ட் இயர் இட் செல்ஃப். இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது ராஜனா பார்த்து சொல்கிறது இல்லை, இது இன்றைய நடைமுறை. 100 பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னா 90% பிஸ்னஸ்ஸு முதல் வருஷமே காணாமல் போயிடுது. மீதி இருக்கிற 80% காணாமல் போயிடுது அடுத்த 5 வருடத்தில். ஒரு 5% 10% தான். ஸோ ஓனிங் அ கன்வென்ஷனல் பிஸ்னஸ் இஸ், ஐ டோன்ட் சே நோ, இட் இஸ் நாட் தட் ஈஸி. அண்ட் அடுத்தது டெக்னாலஜி. இன்றைக்கி கேமரா அப்சல்யூட் ஆகிடுச்சு. ஒரு 5 வருடங்கள் முன்னாடி இந்த பிரிண்டிங் கேமரா ஃபோட்டோ பிரிண்டிங் அப்சல்யூட் ஆச்சு. அப்புறம் டேப்ஸ் அப்டேட் ஆச்சு. அப்புறம் யூ காட் சிடிலேருந்து டிவிடி பண்ணாங்க. அப்புறம் ப்ளூரே. இப்போ அங்கே இருக்குது, எதாவது இருக்கா பாருங்கள். இப்போ இந்த சிடியோ பூடியோ எதாவது இருக்கா பாருங்கள். எல்லாம் இப்போ ஆன்லைன்லேயே இருக்குது. எல்லாம் க்ளவுட் பேஸ்ட் ஸ்டோரேஜ். ஈவன் யுவர் ஹார்ட் டிஸ்க்கு அது இதெல்லாம் கூட இப்போ எல்லாம் ஆன்லைன்லேயே ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறாங்க. இன்றைக்கி கேமரா அவுடேட்டட். ஒவ்வொரு விஷயம் ஒரு சொடக்கிறதுக்குள்ளே இதாகிடுது. அண்டு இது வந்து நான் எடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரொம்ப நாள் முன்னாடி, எவ்வளோ சிக்கி யூனிட்ஸு, எவ்வளவு கடன்கள் இருக்குது அப்படிங்கிறது. அண்ட் அடுத்தது பவர் ஆஃப் டூப்ளிகேஷன் தான் ஃப்ரான்ச்சைஸராக இருக்கிறது. இப்போ மெக்டொனால்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வரக்கூடிய இதுதான், இதை காமிக்கிறேன். நம்ம பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ரான்ச்சைஸியை இது பண்ணிக்கிறாங்க. ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறத ஒரு பெரிய பிஸ்னஸாக நினச்சிக்கிறாங்க. ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா முதல் போட்ட எம்ப்ளாயி ஃப்ரெண்ட்ஸ். ஒரு எம்ப்ளாயி ஆகணும்னா முதல் போட வேண்டிய அவசியமே இல்லை, அதனால தான் எம்ப்ளாயி ஆகிறோம். ஆனால் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு முதல் போட்ட எம்ப்ளாயி. ஒரு உதாரணமாக உங்களுக்கு சொல்கிறேன் புரிகிற மாதிரி. நான் இப்போ நான் தான் மெக்டொனால்டோடைய ஸ்தாபகர். அந்த மெக்டொனால்டு நான் ஒரு இடத்துல ஒரு ஊரில் திறக்கணும் அப்படின்னா நான் அந்த ஊருக்கு போகணும், இடம் பார்க்கணும், அது ஒன்றா விலைக்கு வாங்கணும் அல்லது வாடகைக்கு எடுக்கணும், அதுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும். அது கொடுத்ததுக்கப்புறம் அந்த இடத்துல என்னுடைய மெக்டொனால்டு ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுக்கு உண்டான அத்தனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், டேபிள் அந்த விஷயங்களெல்லாம் நான் வாங்கி அதெல்லாம் ஒருங்கிணைக்கணும், டெக்கரேட் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த ரெஸ்டாரண்ட்டை ரன் பண்ணுவதற்கு ஒரு மேனேஜர் எடுக்கணும். அந்த மேனேஜருக்கு இது சேவகம் பண்ணுவதற்கு உண்டான எம்ப்ளாயீஸ் எடுக்கணும். அப்புறம் அங்கே சப்ளை ரா மெட்டீரியல், அதாவது ஃபுட் மெட்டீரியல் சப்ளை பண்ணுறவங்களுக்கு சப்ளையரை போய் இது பண்ணணும். இதெல்லாம் நான் செய்யணும். செஞ்சதுக்கு அப்புறம் தான் அங்கே ஒரு மெக்டொனால்டு ரெஸ்டாரண்ட் ஒன்று நான் திறக்க முடியும். ஆனால் அதே நான் ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்குறேன். அப்போ என்ன வந்து ஃப்ரான்ச்சைஸ் வராரு, அவர்கிட்ட நான் என்ன சொல்லுவேன், என்னோடய பேரை போட்டு நீ எடுக்கணும்னா எனக்கு நீ 30 லட்சம் கட்டணும்ப. அப்போ 30 லட்சம் கட்டிட்டு என்ன பண்ணணும், நீ தான் போய் இடம் பார்க்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீ தான் போய் இடம் பார்க்கணும். நீ தான் போய் அந்த நான் சொல்லுவேன், இதை பார், இதுதான் என்னோடய இதுபடி இருக்கணும், டேபிள் இந்த கலரில் இருக்கணும், அது இந்த கலரில் இருக்கணும், இது இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், நான் எல்லாம் சொல்லிவிடுவேன். நீ தான் போய் எல்லாம் பண்ணிட்டு வரணும். அடுத்தது எம்ப்ளாயீஸ் நீ தான் எடுத்துகிட்டு வரணும். அந்த எம்ப்ளாயிக்கு யூனிஃபார்ம் இப்படி போடணும், எல்லாம் உனக்கு நீ தான் பண்ணணும். இப்போ யார் இவர், ஒரு மேனேஜர் செய்ய வேண்டிய ஒரு
ஸ்தாபகர் அங்கே போக மாட்டார். ஸ்தாபகருக்கு என்ன பண்ணுவார், யாரோ ஒரு அவருக்கு நம்பத்தகுந்தமானவர் அனுப்பிச்சு அங்கே பண்ணுவார். அப்போ அந்த அவர் யார், அவர் ஒரு எம்ப்ளாயி. இப்போ யார், நீ முதல் போட்ட ஒரு எம்ப்ளாயி. அதுக்கப்புறம் நீ அந்த ரெஸ்டாரண்ட் எடுத்து நடத்தலாம். நடத்தும் போது என்ன நடக்கும், அங்கே எவ்வளவு சேல்ஸ் நடக்குதோ அந்த சேல்ஸ் நடக்கிறதுல ஒரு சர்டன் பர்சன்டேஜ் நீ கப்பம் கட்டணும், மீதி தான் உனக்கு. இது பார்த்தீங்களா, எம்ப்ளாயினா அப்படி இல்லை. நீ போவான், வேலைக்கு வரலாம், 30ஆம் தேதி உனக்கு சம்பளம் வந்து விழுந்துடும், லாபமோ நஷ்டமோ. ஆனால் நீ எடுத்த ஃப்ரான்ச்சைஸில் லாபம் வரல, உனக்கு கொடுத்தது அந்த கமிஷன் போக உனக்கு இல்லைன்னா உனக்கு இல்லை, நஷ்டம். சூப்பர் இல்லையா அது? அதில் தான் போய் உழுறாங்க எல்லோரும், நிறைய பேர் என்னன்னே தெரியாமல். ஃபைன். ஸோ நவ் டேக்கிங் யூ ஃபர்தர். இதுதான் அது நான் பேசினது. அடுத்தது எவ்ரிபடி whoever it is, we are all into credit traps, கிரெடிட் கார்டு ட்ராப்பு, கன்சியூமர் லோனு, அது இது எல்லாத்துலேயும் எல்லாமே ஒரு விலங்காக மாறி வச்சுருக்கோம். அண்ட் அடுத்தது நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா எவ்வளோ இருந்தால் நமக்கு வரும். ஒரு உதாரணமாக வருமானம் நமக்கு எதுவும் பண்ணக்கூடாது, நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து வருமானம் வரணும். கரெக்டுங்களா? இப்போ ஒரு உதாரணத்திற்கு நம்ம ஒரு 20,000 சம்பாதிக்கிறதா வச்சுப்போம். இப்போ நம்ம வயசு 35, அப்போ நம்ம 60 வயது வரைக்கும் நம்ம வேலை செய்வோம். 60 வயதுக்கு அப்புறம் வேலை செய்ய முடியாது. அப்போ 60 வயதுக்கு அப்புறம் வேலை செய்வதற்காக நம்ம வச்சுருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து நமக்கு பணம் வந்தாகணும். கரெக்டுங்களா? அப்போ 20,000 ரூபாய்க்கு இன்றைக்கி சம்பளம் வருது, இன்றைக்கி என் வயசு 35, அப்போ இன்னும் 25 வருடங்கள் நான் உழைக்க போகிறேன். 25 வருடங்கள் கழித்து என்னால் உழைக்க முடியாது. அப்போ இந்த 25 வருடங்களில் என்னுடைய பணவீக்கம் எவ்வளோ தூரத்திற்கு என்னுடைய இதெல்லாம் வளரும், அந்த மாதிரி ஒரு கணக்கு போட்டு பார்த்தோம் அப்படின்னா, பணவீக்கம் எல்லாம் கணக்கு போட்டோம்னா ஒரு 25 வருடங்கள் கழித்து 20,000 ரூபா நான் வாழ்ந்த வாழ்க்கையை அதே தரத்தான வாழ்க்கை வாழ்வதற்கு எனக்கு வர வேண்டிய வருமானம் 1,36,970 ரூபா. இப்போ 1,36,970 ரூபா வரணும்னா அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு கார்பஸ் ஃபண்ட்லேருந்து வரணும். அது எவ்வளவு, அந்த 1,36,970 கொடுக்கும் அப்படின்னாக்கா 2 கோடி இருந்தால் தான் இன்றைக்கி கிடைக்கும். அப்போ அந்த 2 கோடி நான் 25 வருஷம் 25 வருஷத்தில் எடுக்கணும்னா மாதம் நான் 6,000 ரூபாய் சேமித்துட்டு வந்தால் தான் எனக்கு அது கிடைக்கும். அப்போ 20,000ல் 6,000, 50,000ல் 1000 சேமிக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது ஒரு ஆப்ஷனான்னு பாருங்கள். அது அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஆட்டோமேட்டிக் கேஷ் டெபாசிட் மிஷின். நான் ஏடிஎம் மிஷின் எடுக்கிற மிஷின் வரும்போதே சொன்னேன், நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள், என்னோட இருந்தவர்களுக்கு கேட்டு பாருங்கள். ஐ ஹவ் டோல்ட் தம் வரும்போதே, நீங்கள் மிஷின் பணம் எடுக்கிற மிஷின் பார்க்குறீங்கடா, பணம் டெபாசிட் பண்ணுற மிஷின் வரும்டான்னு மேலே எங்களையும் பார்த்தாங்க. நீங்கள் நடந்துகிட்ருக்கா இல்லையா பாருங்கள். அடுத்தது எவ்வளவு ஏடிஎம் இங்கெல்லாம் இருக்குது, எவ்வளவு ஏடிஎம்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். அதே மாதிரி மணி டெபாசிட் மிஷின் இங்கெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். கொஞ்சம் யோசித்து ஒரு நிமிஷம் சொல்லுங்கள், ஏதாவது ஒரு மிஷின் தப்பு பண்ணியிருக்கான்னு பாருங்கள். இன்னொரு விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு தான் இது வரேன் நான். இங்கேதாவது ஒரு மிஷின் தப்பு பண்ணியிருக்கான்னு பாருங்கள். அதே பணம் போடுற மிஷினுக்கு பதிலாக பணம் கொடுக்குற மிஷினுக்கு பதிலாக வேறு எங்கே பணம் கொடுத்துட்டு இருந்தோம், பேங்க்குக்கு போய் கேஷியர் இடத்துல. அங்கே தப்புகள் நடந்ததா நடக்கலையான்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, men may fail, மனிதர்கள் மே ஃபெயில், பட் சிஸ்டம்ஸ் டோன்ட் ஃபெயில். அதான் சிஸ்டத்தினுடைய வலிமை. தெரியாத மரம் மண்டைகளுக்காக நான் பேசிக்கிட்டு இருக்கேன். சிஸ்டம்ஸ் வில் நெவர் ஃபெயில் பிகாஸ் ஹியூமன் வித் லாட் ஆஃப் எமோஷன், so many variables, whereas system machine is not with any variables. So systems will never fail. அதனால தான் திருப்பி சொல்கிறது, சிஸ்டம் இந்த ஃப்ரான்ச்சைசி சிஸ்டம், மெக்டொனால்ட் சிஸ்டம், கேஎஃப்சி ஒரு சிஸ்டம், தலப்பாக்கட்டு அது ஒரு சிஸ்டம். ஃபைன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அடுத்தது நான் ஒரு விஷயம் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு டெலிஃபோன் எப்போ அதாவது டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் இப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டுன்னு பாருங்கள். ஒரு காலத்தில் டெலிஃபோன் எப்போ கண்டுபிடிச்சாங்க, அது 30% பீப்புளை அடைவதற்கு இட் டுக் 40 years. பட் அதுவே கொஞ்சம் ஒரு நிமிஷம் அப்படி கண்ணை மூடுங்க, இந்த மொபைல் ஃபோன் ஆரம்பித்து நீங்கள் எத்தனை பேர்கிட்ட இருக்குன்னு பாருங்கள். 30% இல்லை, 90% கிட்ட. அதே தான் இன்டர்நெட்டு.
வெரி ஃபாஸ்ட். இன்றைக்கி டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பாருங்க. அதே பல காலங்களுக்கு முன்னாடி அது வருவதற்கு ரொம்ப நாள் ஆகும். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. அதனால தான் எவ்ரி திங் பிகம்ஸ் அப்சலீட், காலாவதி ஆகிறது. இதெல்லாம் என்னுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், டேக்கன் அவுட். அண்ட் உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னாக்கா, எம்ப்ளாயாக ஆரம்பிச்சிங்கன்னா மிடில் மேனேஜ்மெண்ட் ஏறிக்கிட்டே போகும் உங்களோட இன்க்ரிமெண்ட்லாம். பட் ஒரு 35 வயசில் ஏதாவது நோய் வந்ததுன்னா டோட்டலாக 0. தப்பிச்சிட்டிங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டில் 0. இதுதான் இன்றைய வாழ்க்கை முறை. இன்னும் சொல்ல போனோம்னா, நம்மளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கு 2 பக்கம். இதை நல்லா கவனிங்க. நமக்கு 2 பக்கம். ஒரு பக்கம் கசக்கி பிழியோ பிழிஞ்சிட்டு நம்மகிட்ட கொடுக்கறது பீனட்ஸ். 2 லட்சம் வாங்கினாலும் சரி, நீங்கள் 5 லட்சம் வருமானம் வாங்கினாலும், சம்பளம் வாங்கினாலும், நீங்கள் பீனட்ஸ் இல்லைன்னு நினைக்காதீங்க. உங்கள்கிட்டேருந்து 10 மடங்கு உறிஞ்சி வெளியே அப்படியே பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் தான் அந்த 2 லட்சம் கொடுப்பான் ஃப்ரெண்ட்ஸ். இல்லாட்டி எதுக்கு உங்களுக்கு 2 லட்சம் தரணும்? உங்கள் மூலியமாக ஒரு மோர் தென் ஒரு 10 லட்சம் உங்களுக்கு கொடுக்குறான்னா, மோர் தென் ஒரு 1.5 கோடி 2 கோடிக்கு அளவுக்கான விஷயத்தை உங்கள்கிட்ட எடுக்காமல் உங்களுக்கு அந்த 10 லட்சம் வராது. உங்களுக்கு ஒரு 10,000 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்கன்னா, உங்கள்கிட்டேருந்து 1.5 லட்சம் 2 லட்சம் உண்டான விஷயத்தை வெளியே எடுத்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு கொடுப்பான். ஏன்னா அவன் செய்வதற்கு பதிலாக உங்களை அமர்த்தியிருக்கான் வேலையில். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்தது கொடுத்ததுச்சு. இன்னொரு பக்கம் என்ன நடக்குது? உறிஞ்சி எடுத்துருவான். ஏன்னா செலவு பண்ணுற இடத்துல உங்கள் பணம் எல்லாம் போயிடுது, யாருக்கோ போகுது, தேவையில்லாமல் போகுது. அண்டு இதை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறேன். இதை தவறுதலாக எடுத்துக்க வேண்டாம். புரிய வைக்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இதை வேறு எதுக்கும் இல்லை. உங்களுக்கு அது புரிஞ்சு அது ஏன்னா எனக்கு இது ஒருத்தர் சொல்லும்போது, நான் இப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இவ்வளோ ஈடுபடாக இருக்கேன்னா, ஒருத்தர் எனக்கு காமிச்சான், டே நீ யார் தெரியுமாடா, உன்னை எப்படி தெரியுமாடா நடத்திக்கிட்டு இருக்கானுங்க அப்படின்னு காமிச்சான். எனக்கு கோவம் வந்தது. ஆனால் கொஞ்சம் யோசிச்சதுக்கப்புறம், அவன் சொல்கிறதுல எவ்வளோ உண்மை இருக்குன்னு யோசிச்சதுக்கப்புறம் வெறி வந்தது. அதை விட்டு வெளியே வரணும்னு வெறி வந்தது. அதனால தான் சக்ஸஸ் ஆனேன். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஒரு வெறி ஏற்படுத்தணும் தான் சொல்கிறேன். வெளியே உங்களை ஏதோ இது பண்ணுவதற்காக நான் சொல்லலை. இன்றைக்கி நம்ம வீட்டில் மாடு, எருமை மாடு, இதில் தான் பால் எடுக்கிறோம். இந்த பாலை எப்படி எடுப்பாங்கன்னு கேட்டாக்கா, ஒருத்தர் ஒரு பால் வச்சுருக்கு வீட்டில் எருமை மாடு வச்சுட்டு இது பண்ணிகிட்டு இருக்கிறவங்ககிட்ட சொல்லும்போது சொல்லுவார், புதுசாக பால் கறக்க வரானாக்கா எல்லாம் கறந்து முடிச்சதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஒரு டம்ளர் கொடுத்து போய் கறப்பானான். ஏன்னா ஏதாவது விட்டுருந்தா கூட அவன் கறப்பானான்னு பார்க்குறான். அதில் தான் அவனை கறக்க பழக்க வேணும். புரியுதுங்களா? ஸோ அதாவது ஒன்று கூட விடாமல் கறப்பான் இந்த மாட்டுக்கிட்டேருந்து. கறந்ததுக்கப்புறம் அந்த பால்லேருந்து என்னெல்லாம் நடக்குதுன்னு பாருங்கள். வெறும் பால் இல்லை, பால்லேயே பல வகைகள், ஸ்கிம்டு மில்க்கு, டோன்டு மில்க்கு, அந்த மில்க்கு, இந்த மில்க்கு பல வகையாக பிரிக்கிறான். அதுக்கப்புறம் அதில் பட்டர், நெய், நமக்கு தெரிஞ்ச வெண்ணெய் நெய் வருது. வெண்ணெய் நெய் மாத்திரமில்லை, பன்னீர், சீஸு, அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம்ஸு, டைரி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா அது ஒரு $multi-billion இண்டஸ்ட்ரி. எதுங்க? டைரி. இது எங்கேருந்து? இதுக்கு மூல காரணம் எது? மாடு, எருமை மாடு. ஆனால் அந்த மாடு, எருமை மாடுக்கு என்ன கொடுக்குறாங்க பாருங்கள். அதே தான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உலகத்தில் இவ்வளவு கோடிகள் பிறண்டுக்கிட்டு இருக்குது. இவ்வளவு பிறண்டலுக்கு காரணம் 95% மக்களின் உழைப்பு, மற்ற விஷயங்கள். ஆனால் அந்த 95% மக்கள் எப்பவுமே திணறிட்டு இருக்காங்க. இது மாதிரி கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி யோசித்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் உலகம் நம்மளை பிடிச்சிட்ருக்காங்க. இந்த இது வந்ததுன்னா, வெறி வந்ததுன்னா, நீங்கள் இதை விட்டு வெளியே வரத்துக்கு உண்டான விஷயங்களை நான் எப்படி ஈடுபடுறனோ ஈடுபடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். யாருக்காவது நான் மனசை புண்படுத்தியிருந்தேன் அப்படின்னாக்கா என்னை மன்னிச்சிருங்க. பட் அதற்காக இல்லை. பட் உண்மை இதை உங்களுக்கு காமிக்க தான். இன்றைக்கி உள்ள பசங்கி பிசிஞ்சு அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். பட் வேறு வழி இல்லை. பட் அதை எடுத்துகிட்டு வெளியே வரத்துக்கு பாருங்கள். அண்ட் அடுத்தது, இதுக்கெல்லாம் காரணம் too little time, too little money. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா எல்லோருமே, யாராக இருந்தாலும் சரி, பாதி இரவு உலகத்தில் எழுந்திரிச்சிட்டு அப்படியே படுக்கையில் உட்காந்துக்கிட்டு பணப்பிரச்சனையை நினச்சிட்டு ஏங்காதவர்கள் இனி உலகத்தில் இல்லவே இல்லை. எல்லாருக்கும் அதுதான். ஒரு காலத்தில் நானும் அப்படி தான் இருந்தேன். ஆனால் we have got a better way friends. அண்ட் இதுக்கெல்லாம் காரணம் reciprocal income. Because we are trading fixed amount of time for fixed amount of money. அதனால் we make wrong
திங்ஸ் ஃபார் ராங் டிசிஷன்ஸ், ராங் ரீசன்ஸ். அண்ட் ரியல் இது என்ன, ரெசிடுவல் இன்கம். ஒரு தடவை செய்கிறோம், பலமுறை வருமானம். செய்யக்கூடிய ஒரு வேலை மூலதனமாக மாறணும். நம்ம செய்த வேலை மூலதனமாக மாறணும். அண்ட் we have to cut all connection between time and money. அதான் லிவரேஜ். அண்ட் இது எல்லாருக்கும், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அண்ட் இந்த விஷயமும் இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும். ESBI, யூ நோ திஸ். எம்ப்ளாயி, செல்ஃப் எம்ப்ளாயி தான் 100% மக்கள் அவங்க தான். இந்த 4%, 5% மக்கள் தான் B&I. B&I தான் சிஸ்டம். ஏன்னா அங்கே ஸ்கில்லோ எஜுகேஷனோ எதுவும் தேவையில்லை. பணத்தை போடுறான், வந்து வேலை செய்கிறாங்க, ஒரு சிஸ்டம் வச்சிடுறாங்க, அதன்படி அவன் வேலை செய்கிறான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவன் வேணுங்கிறது அவனுக்கு கிடைக்கிது. அவன் வேலை செய்யாட்டாலும், அவன் இது பண்ணாட்டாலும் நடந்து கொண்டே இருக்கும். இப்போ யோசிச்சுப்பா, இந்த மாதிரி பிஸ்னஸ் சிஸ்டம் உருவாக வருமானம் பெருக அந்த வருமானம் என்ன ஆகுது, திருப்பி அது ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ரிலையன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தே ஸ்டார்டட் இன் யான். டாட்டா எடுத்துக்கிட்டிங்கன்னா தே ஸ்டார்டட் இன் ஸ்டீல். இது மாதிரி ஒவ்வொன்றையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏதோ ஒன்று. ஆனால் இன்றைக்கி டாட்டா இதிலலாம் இருக்காங்க பாருங்கள், ஏதோ ஒன்று விட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். ரிலையன்ஸ் வேறு ஏதாவது ஒன்று விட்டு வச்சுருக்காங்களா பாருங்கள். இதுதான் மணி ஒர்க்ஸ் ஃபார். அதாவது அல்டிமேட் டெஸ்டினேஷன் பணம் நமக்காக. ஏன்னா இன்றைக்கி நம்ம எல்லோருமே பணத்துக்காக விழுந்து பிறழுகிறோம். ஸோ பணம் நமக்காக வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் அது. அதுக்கு பேர் தான் லிவரேஜ். அதை தான் ஜே பால் கெட்டி சொன்னது. ஐ வுட் ரேதர் ஹேவ் 1% எஃபர்ட் ஃப்ரம் 100 பீப்புள்ஸ் எஃபர்ட் தென் 100% நானே 100% உழைப்பதற்கு பதிலாக 100 பேர் இடத்துலேருந்து 1% உழைப்பை எடுத்துப்பேன். அவங்க 100% அவங்களுக்கு தரவே வேண்டாம். ஆனால் நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்க, 100% உழைக்கணும், நீ சக்ஸஸ் ஆகும்பாங்க. அப்போ தான் உங்கள்கிட்ட வந்து 5 10 எடுக்கலாம். புரிஞ்சுக்கோங்க. நான் நம்ம வெபினாரில் கூட இப்போ நீ காமிச்சிட்ருக்கேன். நம்ம ஒருவர் ஒரு வாழ்நாள் முழுக்க பார்த்தீங்கன்னாக்கா 80,000 மணி நேரம் உழைக்கிறோம். ஆனால் 1,00,000 பேர் ஒரே ஒரு நாள் 8 லட்சம் மணி நேரம் உழைப்பு. ஒரே நாள் இந்த புல்டோசர் எடுக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இருக்கும் வித்தவுட் எனி முதலீடு ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இஃப் யூ சி நெட்வொர்க் மார்க்கெட்டிங், இதில் எதாவது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வேணுமா, ஏதாவது பணம் வேணுமா, ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் வேணுமா, அல்லது ஏதாவது ஸ்கில் வேணுமா, இது எல்லாமே நமக்கு நம்மளுடைய டீம் பீப்புள், நம்ம லீடர்ஸ் நமக்கு சொல்லித்தர போகிறாங்க. எந்த பணம் இல்லை. இதை விட ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இருக்க முடியுமான்னு பாருங்கள். அண்ட் அடுத்தது, அண்ட் ஒன்லி பர்னிங் டிசைர். ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம், நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஒரு நெருப்பு. நம்ம வாழ்க்கை மாறணும் அப்படிங்கிறது. வாழை மட்டம் மாதிரி இருந்தால் நடக்காது. ஏன்னா வந்திருப்பாங்க, அவங்க இதை கற்றுக்கணுன்னு கூட ஒரு 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 உந்துதல் இல்லை அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது. நான் எப்படியா ஜெயிக்கணும், அப்போ கற்றுக்கிறதுக்கு உண்டான இது வரும். ஏன்னா இங்கே தவறுதல் வரும்போது நான் என்ன தப்பு பண்ணுறேன். இன்றைக்கி யாரெல்லாம் ஜெயிச்சிருக்காங்களோ அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். டேக் இட் அண்ட் டேக்கிங் யூ ஃபர்தர். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இஸ் லிட்டரலி தி லாஸ்ட் பேஸ்டியன். ஃபேக்ட்ஸ் இன்றைக்கி மோர் தென் ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ் இன்றைக்கி அதில் இருக்காங்க. வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லா நிறுவனங்களும் அங்கே தான் வரப்போகிறாங்க. காரணம் என்ன? ஐ ஹவ் ஆல்ரெடி டோல்ட் யூ, கஸ்டமர் லாயல்ட்டி. இன்றைக்கி எல்லா பிஸ்னஸும் டவுன். என்டையர் பிஸ்னஸ் கம்யூனிட்டி, எல்லா பிஸ்னஸ் நானே சொன்னேன் முதல்ல, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு பர்டிகுலர் நாள் எனக்கு ஃபோன் பண்ணுறான், பிரேக்ஃபாஸ்ட் வந்து நீங்கள் கீழே வராதிங்க சார், உங்களுக்கு ரூம் கொடுத்து அனுப்புகிறோம். ஏன்னா யாருமே கிடையாது இந்த ஹோட்டலில், நீங்கள் ஒருத்தர் தான் இருக்கீங்க. ஸோ அதனால் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் நாங்கள் இது பண்ணலை, நான் உங்களுக்கு ரூம் கொடுத்து அனுப்புகிறோம். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் இதாக இருக்குதுன்னு பாருங்கள். இன்றைக்கி அதுதான் நிலைமை. என்டையர் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி இஸ் டவுன், என்டையர் டூரிசம் இண்டஸ்ட்ரி இஸ் டவுன், என்டையர் ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இண்டஸ்ட்ரி டவுன், பெரிய முதலீடு உள்ள சினிமா இண்டஸ்ட்ரி இஸ் டவுன், எவ்ரிதிங் இஸ் டவுன். அண்ட் இன்றைக்கி ஒரு நிறுவனம், ஒரு பெரிய கார்ப்பரேஷன் நல்லா இருக்கணும்னா எல்லோரும் கடைசியாக பிடிச்ச விஷயம் என்னென்னா, நம்மகிட்ட இருக்கிற கஸ்டமர் நம்மக்கிட்டே இருக்கணுமாப்பா, நம்மகிட்ட இருக்கிற கஸ்டமர் பல கஸ்டமரை எடுத்துகிட்டு வரணும்ப்பா,
அதுக்கு பேர் தான் கஸ்டமர் லாயல்ட்டி. இந்த கஸ்டமர் லாயல்ட்டி தான் பெருசு. கஸ்டமர் லாயல்ட்டி மாத்திரம் இருந்துருச்சுன்னா எது இருந்தாலும் ஜெயிக்கலாம். இந்த கஸ்டமர் லாயல்ட்டி எப்போ பீக்காக இருக்கும்? எப்போ அந்த கஸ்டமருக்கே நம்ம லாபம் தரமோ அப்போ தான் கஸ்டமர் லாயல்ட்டி இருக்க போகுது. ஸோ அது பீக்காக இருக்கக்கூடிய ஒரே இடம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். எல்லோரும் இங்கே வந்தாகணும். அண்ட் அது மாத்திரம் இல்லை, ப்ரூவன் சக்ஸஸ்ஃபுல் ஃபார் லான்ச்சிங் ப்ராடக்ட்ஸ். இன்றைக்கி பாருங்கள், ஒரு பெரிய கம்பெனி, ஒரு பெரிய FMCG கம்பெனி இருக்குது, விச் இஸ் தேர் ஃபார் மோர் தென் 50 years, 60 years, 100 years. அந்த கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி பேர் சொன்னாலே எல்லாருக்கும் தெரியுங்கிறதுனால இன்றைக்கி ஒரு புது ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வராங்கன்னா அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்லாம் பண்ணாமல் இருக்க முடியாது. அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி தான் ஆகணும். அதுவும் இன்றைய காலகட்டம் அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி இருக்குது பாருங்கள். பேப்பர் வாங்கும்போது முதல் பேஜ் டோட்டல் பிளாங்காக இருக்கும். பார்த்துருக்கீங்களா இல்லையா? அந்த பிளாங்கில் என்ன போட்டிருப்பான்? வாட்ச் திஸ் ஸ்பேஸ் ஆன் திஸ் டேட், சம்திங் இம்பார்ட்டன்ட் இஸ் கமிங்னு போட்டிருப்பான். சரி, அது பிளாங்காக வருது, அது காசு தரணுமா வேண்டாமா? அட்வர்டைஸ்மெண்ட் போட்டால் என்ன காசு தரணுமோ அந்த பிளாங்க் பேஜுக்கு காசு தரணும். பார்த்திங்களா? அதில் ஏதாவது வேல்யூ இருக்கா? பட் அது 15 நாள் கழித்து அந்த அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும், அதுக்கும் அது காசு உண்டு. அதே மாதிரி தான் டிவிலையும் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், அதில் எதுவுமே சொல்ல மாட்டான், இந்த அட்வர்டைஸ்மெண்ட் இந்த பர்டிகுலர் நேரத்தில் இதே நாள் இந்த இடத்துல வரும், அப்போ பாருங்கள் ஒரு புது விஷயம் வரப்போகுதுமா. இப்போ அந்த இதை ரன் பண்ணதுக்கு திருப்பி காசு, யாரையும் ப்ரொமோட் பண்ணலாமா? பட் ஸ்டில் ஹி ஹாஸ் டு பே மணி, க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ். இவ்வளவும் பண்ணிவிட்டு அந்த பேப்பருக்கோ மீடியாக்கோ நாங்கள் சோப்பை எடுத்துகிட்டு வந்துடுவாங்க, சோப்பு மார்க்கெட்டில் வந்ததுக்கப்புறம் எனக்கு பணம் வந்ததுக்கப்புறம் உனக்கு காசு தரேன்னு சொன்னாக்கா யாரும் கேட்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த சோப்பு மார்க்கெட்டில் வர்றதுக்கு முன்னாடியே பல கோடிகள், சோப்போட விலை எவ்வளோ? 50 ரூபா. ஒரு 50 ரூபா சோப்பு மார்க்கெட்டில் வரத்துக்கு முன்னாடியே பல கோடிகள் அவன் ஸ்பெண்ட் பண்ணணும். மார்க்கெட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அது மார்க்கெட்டில் ஓடுமா அல்லது மார்க்கெட்டை விட்டு ஓடுமா. என்ற சூழ்நிலையில் ஒரு விஷயம் லான்ச் பண்ணுவதற்கு முன்னாடி வெறும் வாட்ஸ்அப்பில், இன்றைக்கி நம்ம ஒரு ப்ராடக்ட் இப்போ ஸ்பைஸ்லி லான்ச் பண்ணாங்க 2ஆம் தேதி, ஒரே நாள் எல்லா இடத்துலையும் ஸ்டாக் அவுட் ஆச்சு. என்ன வந்தது? வெறும் ஒரு வாட்ஸ்அப் தான். அடுத்தது இவ்வளோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யார் வாங்க போகிறாங்க? ஏற்கனவே இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர் எவ்வளோ பேர் இருக்காங்க? 2 கோடி பேர் இருக்காங்க. இந்த 2 கோடி பேரில் யார் ஆக்டிவ்? எத்தனை பேர் ஆக்டிவ்? இவ்வளோ பேர் ஆக்டிவ். அப்போ இவ்வளோ ஆக்டிவில் இது வரைக்கும் இப்படி நடந்தது. டீனா எத்தனை பேர் வாங்கிட்டான்? இது அவங்கள்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குமா இருக்காதா? அப்போது ஒரு ப்ராடக்ட் லான்ச் ஆகும்போது துல்லியமாக முதல் மாதம் இவ்வளவு சேல்ஸ் ஆகும் அப்படிங்கிறத ±5% துல்லியமாக கண்டுபிடிக்க முடியுமா முடியாதா? முடியும். அடுத்தது எப்போ பணம் தரப்போகிறாங்க? அந்த மாதத்தினுடைய முடிஞ்சு அடுத்த மாதம் 10ஆம் தேதி. இதெல்லாம் கேஷ் அண்ட் கேரி. யாராவது கடன் சொல்லிட்டு பொருள் வாங்கிட்டு போக முடியுமா? அப்போது இந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கார்ப்பரேட் நிறுவனம் விரும்புவாங்களா, வேறு ஏதாவது விரும்புவாங்களா? புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இதுக்கு மேலே இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. பால் ஜேன் ஃபில்சர், இது ரொம்ப முக்கியம். பால் ஜேன் ஃபில்சர் 2 அமெரிக்க ஜனாதிபதிகளுக்கு பிரசிடெண்ட்டாக இருந்தவர். அவர் ப்ரெடிக்ட் பண்ணது வரக்கூடிய காலகட்டம் என்ன எதில் இருக்கும் அப்படின்னாக்கா இன்டலெக்சுவல் டிஸ்ட்ரிபியூஷன். அது என்னென்னா இன்டலெக்சுவல் டிஸ்ட்ரிபியூஷன் நீங்கள் வைக்கலாம். அதாவது ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு ஃபிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன். ஒரு பொருளை ஒரு இடத்துல மேனுஃபேக்சர்கிட்டருந்து விநியோகத்தை எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது ஃபிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன். அதுதான் இன்றைக்கி பணம் சம்பாதிச்சிட்டு இருந்தது. அதில் தான் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் நடந்தது. ஆனால் இப்போ இனிமேல் நடக்கக்கூடியது இன்டலெக்சுவல் டிஸ்ட்ரிபியூஷன். வெறும் ஒரு பொருளை கொண்டு போய் அங்கே கொடுக்குறது மாத்திரம் இல்லை. இப்போ என்னென்னா ஒவ்வொரு வாடிக்கையாளருமே ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு விஷயத்தை வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு உதாரணமாக நான் இப்போ சொல்கிற மாதிரி நம்மெல்லாம் நிறைய பேர் இந்த நிர்மா காலத்தில் வாழ்ந்தவர்கள் இருப்பீங்க. அப்போ அந்த நிர்மா அட்வர்டைஸ்மெண்ட்டை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். வாஷிங் பவுடர் நிர்மா, வாஷிங் பவுடர் நிர்மா. இப்போ என்ன பண்ணாங்க? வெறும் நுரையை வச்சு ஓட்டினாங்க. நீங்கள் நுரையை வச்சு ஓட்ட முடியுமா? ஏன்னா ஒரு காலத்தில் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு காலத்தில் நம்ம காட்டன் துணிகள் சிந்தட்டிக் துணியோட சீப். சிந்தட்டிக் துணி காஸ்ட்லி, காட்டன் துணி சீப். இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், டெரிகாட்டெலாம் சீப்பு, காட்டன் துணி தான் காஸ்ட்லி. 2000, 3000, 4000மா. ஆனால் அதே டெரிகாட்டன் டெரிலாம் 350 ரூபா, 500 ரூபாய்க்கு கிடைக்கும். ஆனால் இந்த காட்டன் துணி சரியாக இருக்கணும்னா உங்கள் சோப்பெல்லாம் சரியாக இருக்கணும். அடுத்தது எல்லா இடத்துல எங்கே துவைக்கிறோம்? எல்லாம் கையில் துவைக்கிறது இல்லை, எல்லாம் மிஷின். அப்போ மிஷின் காஸ்ட்லி மிஷின், அந்த மிஷின் பிரச்சனை இருக்கக்கூடாது. அடுத்தது எல்லோரும் பார்த்திங்கன்னா வி ஆர் லீவிங் இன் அப்பார்ட்மெண்ட்ஸ். அப்போ அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் நம்ம துணி துவைச்சி போக்குறது ட்ரைனேஜில் போய் அடைக்கக்கூடாது, தூரம் போய் ட்ரைனேஜ் போய் அடிக்கக்கூடாது. இவ்வளவு விஷயங்கள் இருக்குது.
வெறும் நான் சோப்பு மாத்திரம் வச்சு பேசிகிட்டு இருக்கேன். அப்போ வரக்கூடிய காலகட்டங்கள் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு உயர்ந்த பொருள் இருக்கணும். அப்போ அந்த உயர்ந்த பொருள் என்ன பொருள், எப்படி அது உயர்ந்தது, எப்படி அது நம்ம பயனுள்ளதாக இருக்கணும், எடுத்து சொல்கிறதுக்கு இருக்கணும். அதுதான் இன்டெலெக்சுவல் டிஸ்ட்ரிபியூஷன். அப்போ இன்டெலெக்சுவல் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது என்ன? இட் இஸ் பாயிண்டிங் ஃபிகர் டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங். கஸ்டமர் லாயல்ட்டி பாயிண்டிங் டு நெட்வொர்க் மார்க்கெட்டிங். புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் எல்லாத்துக்கும் மேலே ஆன்லைன் பிஸ்னஸ். இட்ஸ் அ $multi-billion இண்டஸ்ட்ரி வேர்ல்டு வைட். இன்றைக்கி சட்டப்பூர்வமாக வேற ஆயாச்சு. இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து லெட் அஸ் நாட் வேஸ்ட் அவர் டைம். இன்றைக்கி ஒரே ஒரு சின்ன ஒரு ஹேர்டில் வித் நெட்வொர்க் மார்க்கெட்டிங், இம்மீடியட் இன்கம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டில் சேர்ந்துட்டோம், இன்றைக்கே இல்லை. இன்றைக்கி ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் ஆரம்பிக்க போகுது. பட் ஒரு காலம், ரொம்ப காலம் கிடையாது. அண்ட் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில், அதாவது நான் இணைந்து நான் வேலை செய்யும்போது ஒரு ₹1,00,000 சம்பாதிக்கிறதுக்கு இட் டுக் 1 year. இன்றைக்கி உங்களுக்கே தெரியும், 1,00,000 சம்பாதிக்கிறது ஒன் இயர்லாம் கிடையாது. 2 months 3 months, தட்ஸ் இட். அதாவது கன்சிஸ்டண்ட்டாக ஏதோ ஒரு நாள் எதையோ போட்டு எதையோ பண்ணுறதை பற்றி நான் பேசலை. கன்சிஸ்டண்ட்டாக 1,00,000 வரா மாதிரி ஒரு வியாபாரத்தை பில்ட் பண்ணுவது வெஸ்டீஜில் இட் வில் டேக் 2 months 3 months. அப்போது எவ்வளோப்பட்ட விஷயம் இருக்கும் பாருங்கள். அண்ட் ஃப்ரீடம் டு ஆர்கனைஸ் எல்லாம் இது நம்ம காமிச்ச அத்தனையுமே இங்கே கிடைக்க போகுது. இட்ஸ் அ $200 billion இண்டஸ்ட்ரி வேர்ல்டு வைட். அண்ட் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இதை பற்றி நான் பேச தேவையில்லை. அண்ட் இதுதான் ஜே பால் கெட்டி சொன்னது. ஐ வுட் ராதர் ஹேவ் 1% from 100 people's effort than 100% ஆஃப் மை ஓன். இதுதான் இன்றைய லிவரேஜ். அண்ட் நான் சொன்ன மாதிரி பிளாஸ்டிக்ஸ் 2000, நெட்வொர்க் மார்க்கெட்டிங், இன்னோம் சேல்ஸ், இன்டெலெக்சுவல் டிஸ்ட்ரிபியூஷன். அதாவது எப்படி வேணால் எடுங்க. அக்ரிகல்ச்சரல் ஏஜ், இண்டஸ்ட்ரியல் ஏஜ், இன்ஃபர்மேஷன் ஏஜ், இன்டெலெக்சுவல் டிஸ்ட்ரிபியூஷன் காலம். முதல்ல யாரெல்லாம் ஜெயித்தாங்க? விவசாயத்தில் இருந்தவங்க, அப்புறம் இண்டஸ்ட்ரியில் இருந்தவங்க, அப்புறம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருந்தவங்க. இப்போ இருக்கக்கூடியது ஆன்லைன் பிஸ்னஸ், இன்டெலெக்சுவல் டிஸ்ட்ரிபியூஷன். அதே மாதிரி இப்படி வாங்க, பிளாஸ்டிக்ஸ் தான் 1950களில், 1960 ஆயில் நல்லா தெரியும் உங்களுக்கெல்லாம். கெரசினுக்கு ரேஷன் இருந்தது. இன்றைக்கி எதாவது கெரசின் பற்றி எவனுக்கு அதுவா. அதே மாதிரி ஆட்டோமொபைல் வாங்குவதற்கு ப்ரீமியம் கட்டினாங்க. அப்புறம் கம்ப்யூட்டர்ஸு, லேப்டாப்பும் டெஸ்க்டாப்புக்கும் எவ்வளோ இது இருந்ததுன்னு பாருங்கள். அப்புறம் டெலிகம்யூனிகேஷன், இன்டர்நெட்டு, எஸ்டிடி, அதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். பல கோணத்துலேருந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ ஒரு கோணத்துலேருந்து நான் பார்க்கல, ரைட்? அண்ட் திஸ் இஸ் வாட். 3 ரகம் இருக்குது. 3 ரகத்தில் இன்றைக்கி ட்ரைனிங் பார்க்குறவங்க 2 ரகத்துக்குள்ளே தான் வரலாம். 3வது ரகத்துக்கு போகவே முடியாது. 3 ரகம் என்னென்னா, சாதித்து காண்பிக்கிறவர்கள், அதாவது தி பர்சன்ஸ் ஹூ மேக் திங்ஸ் ஹேப்பன். அவர்கள் தான் லைம் லைட்டில் இருப்பாங்க. ஒன்றும் அவர்களாக இருப்பீங்க, அல்லது அவர்கள் சாதித்ததை வேடிக்கை பார்த்தவர்களாக இருப்பீங்க. எனக்கு தெரியும், அவர்கிட்ட நான் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன், அவர்கிட்ட நான் ஆட்டோகிராஃப் வாங்கிட்டேன், அவரோட நான் பேசியிருக்கேன், அவரோட ட்ரைனிங் நான் அட்டன் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆளாக இருக்கலாம். 3வது ஆள் நீங்கள் இருக்க முடியாது. அதாவது 3வது ஆள் என்னென்னா, இப்படி ஒன்று நடந்ததா, அப்படியா, எனக்கு தெரியாதுன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த ரகத்துக்குள்ளே போகவே முடியாது. இந்த 2 ரகத்தில் ஏதோ ஒன்று தான் இருக்கணும். நீங்களே முடிவு பண்ணுங்கள் எங்கே இருக்கணும். சாதிக்கிறவர்களாக இருக்கணுமா, அல்லது சாதிக்கிறவர்களை வேடிக்கை பார்க்குறவர்களாக இருக்கணுமான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சாதிக்கிறவர்களாக இருக்கணும்னா, சாதிக்கிறவர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் காரணம் சொல்லாமல் விஷயத்தில் ஈடுபட வேண்டிய அவசியம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இன்றைக்கி ஹையஸ்ட் இன்கம் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இன்றைக்கி எவ்வளோ சம்பாதிச்சிட்ருக்காங்கன்னு பாருங்கள். இட் இஸ் $26 lakhs per month. 26 லட்சம் US$ ஒரு மாதத்திற்கு. 26 லட்சம் US$னா கிட்டத்தட்ட அதை ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா 14-15 கோடி ரூபாய் ஒரு மாதத்துக்கு. பாசிபிள் இல்லையான்னு பாருங்கள். வெறும் ஒரு 10-11 வருடங்களில் 13 வருடங்களில் ஒருவர் இணைந்து இன்றைக்கி 1.5 கோடி சம்பாதிச்சிட்ருக்காருன்னா, அப்போ இங்கே 14, ஏன்னா இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இன்றைக்கி இல்லை, ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி ஆரம்பித்து இன்றைக்கி இந்த லெவல் போயிருக்கு. அப்போது நம்மக்கிட்ட இருக்கிறவர் ஒரு 11 வருடத்தில் நடந்திருக்கு, 13 வருடத்தில் நடந்திருக்கு அப்படின்னாக்கா,
நம்மளாலே முடியுமா முடியாதான்னு யோசிச்சு பாருங்க. அது அடுத்தது நமக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜ், எப்பேற்பட்ட அட்வான்டேஜ், அதுதான் முக்கியம். நம்ம என்ன ஸ்பீடில் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம். இதற்கு முன்னாடி இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு ஆராய்ச்சி. இன்றைக்கி உலகத்தில் 1930-40லேருந்து இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவு நிறுவனங்களில் இவ்வளவு ஃபாஸ்ட்டாக இவ்வளவு அச்சீவர்ஸ் இருந்திருக்காங்க, கொஞ்சம் போய் பாருங்கள். இப்போ நான் இப்போ காமிக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் பார்த்துட்டு அதை கொண்டு போய் கொஞ்சம் வெளியே போய் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாருங்கள். அப்போ இந்த நிறுவனத்திற்கு வந்த 16-17 வருடங்களே இவ்வளோ வந்திருக்குன்னா, அப்போ சொச்ச காலம் என்ன நடக்க போகுதுங்கிறத ப்ரொஜெக்ட் பண்ணி பாருங்கள். ரைட். அடுத்தது, நோ யூ ஹவ் டு சூஸ் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இந்த நிறுவனம் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், எப்போவுமே நான் சொல்லுவேன், எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. எவ்வளவோ விஷயங்களை பார்ப்பதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பாருங்கள். இதில் நம்ம ஜெயிக்கணும். நெட்வொர்க் மார்க்கெட்டில் ஜெயிக்கணும்னா முதல் அஸ்திவாரம் என்னென்னா, நமக்கு கீழே இருக்கிறவர்கள் ஜெயிச்சா தான் நம்ம ஜெயிக்க முடியும். இது விளங்குதுங்களா? நமக்கு கீழே இருக்கிறவர்கள் ஜெயிச்சா தான் நம்மளால் ஜெயிக்க முடியும். நமக்கு கீழே இருக்கிறவர்கள் ஜெயிக்காமல் நாம் ஜெயிப்பது மிக 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 கடினம். நம்ம கீழே இருக்கிறவங்க ஜெயிக்காமல் நம்ம ஜெயித்தோம்னா அஸ்திவாரம் பலமில்லை. அஸ்திவாரம் என்ன? அதாவது நம்மளுடைய அந்த பேக் ஆஃப் கார்ட்ஸில் கோபுரம் கட்டுற மாதிரி உஃப்னு ஊதினோன்னா உழுந்துடும். அதே ஜெயிக்கிறவங்க, கீழே இருக்கிறவங்களாம் ஜெயிக்கிறாங்கன்னா அஸ்திவாரம் பலம். அப்போது அதன் மேலே பல அடுக்கு மாடிகள் நம்ம கட்டலாம். அப்போ கீழே வரவங்க ஜெயிக்கணும்னா அவங்க யார்? அவங்க ஆவரேஜ் பீப்புள். ஆவரேஜ் பீப்புள்ங்கிறது யார்? நிறைய பணம் வேணுமா? நிறைய எனக்கு வேணும், எல்லாம் வேணும். ஆனால் இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் நடக்க போகுதா, இது மாதிரி சொல்ல போகிறாங்கடா, வந்து பாரு, பார்க்க மாட்டான். இன்றைக்கி அந்த வீட்டில் உட்காந்து வேறு எதையோ குக் வித் கோமாளியோ அல்லது வேறு ஏதோ ஒரு விஷயத்தையோ பார்த்துக்கிட்டு அதை சிரிச்சுக்கிட்டு அங்கே எவனோட சம்பாதிச்சிட்டு இருக்கான், அவனுக்கு இவனோட காசு போயிட்டுருக்கு. அப்போ இந்த ஆளுங்க ஜெயிக்கணும். இந்த ஆளுங்க எப்போ ஜெயிப்பாங்க? தான் செய்ய வேண்டிய விஷயங்களை, சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு ஆவரேஜ் பர்சன் செய்யக்கூடிய விஷயம் சின்ன அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது வெற்றி வரணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் நிறைய ஜெயித்தவர்களுடைய கதையை கேட்டிங்கன்னா, நான் என்னமோ வந்தேன் சும்மா பண்ணிக்கிட்டே இருந்தேன், திடீர்னு பார்த்தா நான் டைரக்டர் ஆகிட்டேன், திடீர்னு பார்த்தா நான் ஃபாஸ்ட் ஆகிட்டுங்கிறாங்க, திடீர்னு பார்த்தா நான் சில்வருங்கிறாங்க. ஏன்னா கீழே இருக்கிறவங்களாம் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கிற ஒரு இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே வெஸ்டீஜ் தான். அதான் நான் எப்போவுமே சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், ஒரு வீடு வாங்க போகிறோம் அல்லது ஒரு வீட்டுக்கு வாடகை போகிறோம் அப்படின்னா அங்கே கேட்டு பாருங்கள். அந்த பெண்களுக்கு, அந்த குடும்ப பெண்களை கேட்டு பாருங்கள். அங்கே போனால் முதல்ல அந்த இடத்த செலக்ட் பண்ணுவதற்கு முன்னாடியோ இதை என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த இடத்துல தண்ணியை டெஸ்ட் பண்ணுவாங்க. தண்ணி எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்க? பருப்பு வேகுதான்னு பார்ப்பாங்க. இதுதான் அந்த இடத்துல குடி போகலாமா வேண்டாமாங்கிறது. நான் சொல்கிறது உண்மை தானே போய் தானே வீட்டில் இருக்கிற குடும்ப பெண்களை கழுக சொல்லுவாங்க. பருப்பு வேகுதா, இந்த தண்ணியில் பருப்பு வேகுதா, குட், ஓகே, மற்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் பார்ப்பாங்க. அப்போது இந்த பருப்பு வேகணும். பார்த்திங்களா? வெஸ்டீஜோடைய தண்ணி எல்லா பருப்பையும் வேக வைக்கும். அந்த தண்ணியிலேயே வேகாத ஒரு பருப்பு ஒன்று இருக்குன்னா அந்த பருப்பு எங்கே போய் வேகும்? அப்போ இங்கேயே நீ வேகலைன்னா வேறு எங்கே போய் வேகுவ? ஃப்ரெண்ட்ஸ், எந்த இடமாக இருந்தாலும் நமக்கு வருமானம் வரணும்னா இட்ஸ் ஆல்வேஸ் இன்புட் அவுட்புட். நம்மக்கிட்டேருந்து ஒரு இன்புட் போனால் தான் அங்கேருந்து அவுட்புட் வரும். இந்த இன்புட் இஸ் நம்ம வியாபாரம். நம்ம சைட்லேருந்து எவ்வளோ வியாபாரம் கொடுக்குறோம், அந்த எவ்வளோ வியாபாரம் கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு அவுட்புட் வருமானம் வரும். இது புரிஞ்சிருச்சா? சிம்பிள். அப்போது அந்த இன்புட்டை சுலபமாக கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கலாமா, கடினமாக கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கலாமா? அடுத்தது, சில ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன்னா அவருக்கு இன்றைக்கி நான் புத்தி சொன்னேன், அன்றைக்கி நான் புத்தி சொன்னேன். அன்றைக்கே சொன்னேன். அவர் சொன்னார், இங்கே வந்து கப்பல் தருவாங்க, யாச்சட்லாம் வாங்கலாம், இங்கே என்ன வெறும் ஃபாரின் ட்ரிப்பு, வெறும் காரு அப்படி தானே அப்படின்னாங்க. நான் சொல்கிறது இப்போ இல்லைங்க, நான் சொல்கிறது ஒரு 15-16 நான் வெஸ்டீஜுக்கு வரத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன். அதெல்லாம் கரெக்டுங்க, ஆனால் அது வாங்கிறதுக்கு முன்னாடி முழி இருக்குமா, முழி பிதுங்கி போயிடுமான்னு பார்க்க வேண்டாமா அப்படின்னு.
அதாவது இப்போ சொல்லுவாங்க, நம்ம ஃபாரின் ட்ரிப் தானே உங்களுக்கு கூப்பிட்டு போகிறாங்க, நாங்கள் சந்திர மண்டலமே கூப்பிட்டு போவோம், செவ்வாய் மண்டலத்துக்கு கூப்பிட்டு போவோம். கரெக்டு. செவ்வாய் மண்டலம் கூப்பிட்டு போகிற வரைக்கும் நம்ம இருந்தால் தானே, நம்ம அந்த இது பண்ணுவதற்கு நம்ம இருந்தால் தானே இதை பண்ணால் அங்கே போக முடியுமாப்பா. சரி, இதை பண்ண முடியுமா? அது இமாலய இது இல்லையா? இன்னும் திருப்பி ஒரு இதுக்கு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. யாரெல்லாம் என்னுடைய லைவ் ட்ரைனிங்கை ரெகுலராக பார்த்துட்ருக்கீங்களோ, லைவ் ட்ரைனிங் இப்போ இல்லை, நான் சொல்லுவது அந்த இதில் ஹாலில் நடக்கும்போது, அப்போ அந்த சக்ஸஸ் பிளானில் கடைசியாக கம்பேர் பண்ணும்போது சொல்லுவேன், 100 கோடி இங்கே நடந்தால் 100 கோடி அங்கே நடந்தால் இங்கே 8 கோடி லாபம் தலைவர்களுக்கு போகும், இங்கே 24 கோடி ரூபாய் தலைவர்களுக்கு வரும். ஸோ 3 மடங்கு தலைவர்களுக்கு வருது. இங்கே அதே 100 கோடிக்கு இங்கே 3 மடங்கு வருது, இங்கே 1 கோடி தான் வருது சொல்லிவிட்டு இன்னொன்று சொல்லுவேன், 100 கோடி அங்கே பண்ணுறது வேறு, 100 கோடி இங்கே பண்ணுறது வேறு. அது என்ன வேறு அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளும் சொல்லுவேன். ஏன்னா இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஒரு விஷயம் காமிக்க போகிறேன். காமிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்கிறேன், நம்மளுடைய சக்ஸஸ் பீப்புளெலாம் காமிக்கிறதுக்கு நமக்கு ஒரு மேகசைன் இருக்குது, வாய்ஸ்னு. நான் அந்த நிறுவனத்தை பேரை நான் சொல்ல விரும்பலை, நீங்களே பார்த்து தெரிஞ்சுப்பீங்க அதெல்லாம் யாருன்னு. இப்போ அந்த நிறுவனத்தில் அந்த மேகசைனை நிறுத்தி பல வருடங்களாச்சு. அந்த சக்ஸஸை காமிக்கக்கூடிய அந்த மேகசைனு நின்று போச்சு. முதல்ல பிரிண்டில் வந்தது, அதுக்கப்புறம் ஆன்லைனில் வந்தது, இன்றைக்கி ஆன்லைன்லேயும் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? சக்ஸஸ் ஆகிறங்க 1 2 காமிக்கிற மாதிரியே இல்லை. காமிக்கிற காலத்தில் இதுதான் முக்கியம். காமிக்கக்கூடிய காலத்தில் இந்த முதல் லெவல் அச்சீவ்மெண்ட்டு சொல்லுவாங்க, கரெக்டுங்களா? அந்த முதல் லெவல் அச்சீவ்மெண்ட்டுக்கு அந்த படத்தை போட்டு கீழே போட்டிருப்பாங்க, டேட் ஆஃப் ஜாயினிங் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போது டேட் ஆஃப் ஜாயினிங்லேருந்து அந்த வருஷம் வந்ததுலேருந்து பார்த்தோம்னா ஆவரேஜாக மினிமமாக 5லேருந்து 6 வருடம் ஆகும் அந்த ஃபஸ்ட் லெவல் சக்ஸஸ். அந்த ஃபஸ்ட் லெவல் சக்ஸஸ் ஆவதற்கு எவ்வளோடா வியாபாரம் கன்சிஸ்டண்ட்டாக நடக்கணும்னு பார்த்தோம்னா, இட் இஸ் சம்வேர் வெரி நியர் டு அரௌண்ட் 10 lakhs. 10 லட்சம் ரூபாய் வருமானம் வியாபாரம் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நடந்தால் அந்த ஃபஸ்ட் லெவல் சக்ஸஸுக்கு போகலாம். புரியுதுங்களா? 10 lakhs. இப்போ புரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஒவ்வொன்றா. அப்போது நான் சொல்லுவேன், பார்ப்பா 5லேருந்து 8 வருஷம் ஆகும் அந்த கன்சிஸ்டண்ட்டாக 10 லட்சம் நடப்பதற்கு. நான் இந்த கிளாஸ் எடுத்தது 2016, 15, 16, அதாவது இந்த வியாபாரத்தில் ஒரு 6 வருடங்கள் 7 வருடங்கள் கழித்து நான் சொல்லுவேன், இந்த 5 வருடங்கள் 6 வருடங்கள் 7 வருடங்களே என்னுடைய வியாபாரம் கன்சிஸ்டண்ட்டாக 3 கோடி 4 கோடி. 5 வருடங்கள் 6 வருடங்கள் 10 லட்சம் எங்கே? 5 வருடங்கள் 6 வருடங்களில் 3 கோடி எங்கே? அப்போ இங்கே ஈஸியாக 3 கோடி செய்யக்கூடிய விஷயம். நீ 10 லட்சத்துக்கு உனக்கு நான் 1 லட்சம் தரலாம் சொல்கிறேன், அந்த 10 லட்சம் செய்யறதுக்கு மொழி போயிடுது. அதை யார் ஆராய்ச்சி சொல்ல போகிறாங்க? அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இது. அண்ட் அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்க்கணும், மேனேஜ்மெண்ட்டு அது இது எல்லாம் பார்க்கணும். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தில் இருக்கோம். ஒரு 30 நிமிஷம் வீடியோ நான் உங்களுக்கு அமிச்சேன், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனுடைய விஷயங்களை நான் இப்போ டச் பண்ணுறேன். வி ஆர் இன் கோல்டன் ஏஜ் பிகாஸ் இப்போது வி ஆர் இன் 3000 crores. 2021 ஏப்ரல் 2025 we will be somewhere around 20,000 crores. பாருங்கள் என்ன வேகத்தில் வரப்போகுதுன்னு. ஏன்னா ஒரு நிறுவனம் வளர்வதுன்னா இது இந்த 30 நிமிஷம் வீடியோவில் இருக்குது. அதை நான் திருப்பி ரிப்பீட் பண்ணி உங்களை நான் போர் அடிக்க விரும்பலை. பட் அதுக்கு அதில் இல்லாத சில விஷயங்கள் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதாவது இதுதான் இந்த க்ரோயிங் ஸ்டேஜஸ். அதில் ஒரு கோடிட்டு மாத்திரம் காமிச்சிட்டு இதில் இல்லாத சில விஷயங்களை நான் சொல்ல போகிறேன். இதுதான் ஒரு நிறுவனம் வளரணும்னா இப்படி தான் வளரும். ஃபார்மேஷன், கான்சன்ட்ரேஷன், அப்புறம் ஒரு மூமெண்டம் எடுக்கும், அப்புறம் அது அப்படியே வளர்ந்துக்கிட்டு இருக்கும். அப்புறம் வளர்ச்சி இப்படி போனது இப்படி ஆகும். பட் அப்பவும் அதே வளர்ச்சி தான். பட் பிகாஸ் அதிகமாக டர்ன் ஓவர் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த வளர்ச்சி பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும். அதாவது நான் சொன்ன மாதிரி 10 கோடி 100% 20 கோடி. அதே 10,000 கோடி 100% 20,000 கோடி. 10,000 கோடியிலேருந்து 20,000 கோடிங்கிறது வேறு, 10 கோடியிலேருந்து 20 கோடிங்கிறது வேறு. அப்போது மொமெண்டம் எடுக்கும்போது, அந்த இது எடுக்கும்போது
அதனுடைய இது இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவல் ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறம் மிகப்பெரிய லெவல் ஆகிடும். ஸோ எந்த நிறுவனத்தை நீங்கள் எடுத்தாலும் இப்படி தான் இருக்கும். ஒரு மூமெண்டம், அந்த ஒரு ஒரு சரித்திரம் உள்ள ஒரு நிறுவனம் எடுத்திங்கன்னா எல்லா நிறுவனத்துக்கும் ஒரு மூமெண்டம் இருக்கும். இந்த நிறுவனம் ஒரு 17 வருடங்கள் ஆயிடுச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு ஒரு சரித்திரம் இருக்குது. அப்போது அதனுடைய சரித்திரத்தை தான் இப்போ நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் பாயிண்ட்டு. நம்மளுடைய நிறுவனத்தினுடைய க்ரோத் இது தான். அன்டில் 2020 2300 கோடி. இங்கே பார்க்கும்போது இங்கேயே மொமெண்டம் எடுத்த மாதிரி உங்களுக்கு தோணும். இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதை ப்ராடாக பார்க்கணும். இதை இன்னொரு 5 வருடங்கள் கழித்து, இன்னொரு 8 வருடங்கள் கழித்து, 10 வருடங்களை வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வேறு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், அதான் காமிக்கிறேன். இப்போ நவ் லெட் மீ ஷோ யூ. இப்போ அதே கிராஃப் தான் 2018-19 வரைக்கும் எங்கே இருக்குது பாருங்கள். எப்படி பெரிய பெரிய கோடாக இருந்தது, எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். ஸோ இது 2019-20 2300 இங்கே பாருங்கள். அதாவது 2017-18 1000, இது மொத்தம் கொஞ்சம் நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். 17-18 இட் வாஸ் 1050 crores. அதாவது இந்த நிறுவனம் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 15 வருடங்கள், 14-15 வருடங்கள் ஆயிடுச்சு. 14-15 years டு ரீச் அ லெவல் ஆஃப் 1000 crores. ஆனால் அடுத்த வருடமே அதனுடைய இது பாருங்கள் 1000. அப்போ ஒரே வருடத்தில் எக்ஸ்ட்ரா 950 கோடி. அப்போ அங்கே தான் மொமெண்டம் எடுக்குது. புரிஞ்சுக்கணும், எங்கள் இடத்துல மொமெண்டம் எடுக்கிறது கண்டுபிடிக்கிறதுக்காக நான் காமிக்கிறேன் அதை. ஸோ தட் இஸ் தி பிளேஸ் வேர் இட் ஹஸ் டேக்கன் தி மொமெண்டம். இப்போ 2300 கோடி கொரோனா, புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இப்போது 3200, ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ். ஐ டோன்ட் நோ வாட் இட் இஸ். பட் 3200 கோடி இருக்கலாம். 3000, 3500 இல்லை, 3000-3500 கோடிகள் இருக்கலாம். பட் இப்போ இது என்ன ஆகிப்போகுது, 2025 இவங்களுடைய டார்கெட் 20,000 கோடி. அண்ட் இவங்க சொன்னபடி தான் எல்லாமே நடந்துட்டு வந்துட்டுருக்கு. அப்படி இருக்கிற சமயத்தில் இப்போ இந்த 3200 கோடி இப்போ 2021-22 என்ன போகணும்னா மினிமம் 5000 கோடியிலேருந்து 5500 கோடி வரைக்கும் போகணும். somewhere between 4,500 or 5,000 to 5,500 crores. அடுத்த வருஷம் it has to go to 10,000 crores, 8,000, 9,000, 8,500 to 10,000 crores. அடுத்தது it has to go to 15,000 crores, then to 20,000 crores. இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்க போகுது. இப்போ அந்த கிராஃபை இங்கே காமிக்கிறேன் பாருங்கள். அதே கிராஃப் தான். இப்போ இந்த கிராஃபை இதில் சூப்பர் இம்போஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் சி, கரெக்டாக இதுதான் ஃபார்மேஷன், கான்சன்ட்ரேஷன். இங்கே தான் மொமெண்டம் எடுக்குது. we are at the crucial stage. இப்போது இது இங்கே தான் கொஞ்சம் நல்லா ஊழ்ந்து கவனிங்க. ஐ வாண்ட் டு கிவ் சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஃபார் யூ. இப்படி அதிவேக வளர்ச்சி அடையணும்னா அதற்கு உண்டான பேஸ் தயாராகிருக்கணும். தயாராகிருக்கா இல்லையா பாருங்கள். இதே மாதிரி வளர்ச்சி வருவதற்கு இன்றைக்கி வேறு எந்த நிறுவனத்துலையாவது இப்போ நான் சொல்கிற விஷயங்கள்லாம் இருக்கான்னு பாருங்கள். இந்த நிறுவனம் 2004 ஆரம்பித்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னாக்கா இங்கே பாருங்கள், இதுதான் அந்த இது தி மேனுஃபேக்சரிங் சென்டர். நமக்கு 3 இடம்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். நிறைய பேர் புரிய வைக்கிறேன். இப்போ நமக்கு இப்போ கடைசியாக ப்ராஸ்ட்ரேட் ஹெல்த் வந்தது. அதை வாங்குங்க. அது எங்கே மேனுஃபேக்சரிங் கொஞ்சம் போய் பாருங்கள். ஓகேங்களா? அது உங்களுக்கு தெரியும். இப்போ என்னென்ன நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு உங்களுக்கு புரியும். சத்தம் போடாமல் சில விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு 2025-2028 நமக்கு எவ்வளோ ப்ரொடக்ஷன் நடக்கணுமோ அதுக்கு உண்டான விஷயத்துக்கு இப்போ தயாராகிருக்காங்க. இருக்குது, ஏற்கனவே ஃபெசிலிட்டிஸ் வந்தாச்சு, R&D ஃபெசிலிட்டி வந்தாச்சு. ஸோ பேட்டன்ட் ப்ராடக்ட்ஸ் வரப்போகுது. ஸோ இந்த அளவுக்கு போனோன்னா இன்டெலெக்சுவல் டிஸ்ட்ரிபியூஷன், புரியுதுங்களா? நான் ஒவ்வொன்றும் டச் பண்ணுறேன். கரெக்ட். அடுத்தது வெளி உலகம் எல்லாத்துக்கும் போகணுன்னா ஆல் சர்டிஃபிகேட்ஸ், இந்த மாதிரி எல்லா சர்டிஃபிகேட்டும் ஒருங்கிணைஞ்சு வச்சுருக்கிறவங்க யாருன்னு பாருங்கள். GMP சர்டிஃபிகேட்டு, ISO சர்டிஃபிகேட்டு, நாட் ஓன்லி தட் நம்மளுடைய அலால் சர்டிஃபிகேட்டு, கோஷர் ரேட்டிங், ஆல் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் பக்கா
அண்ட் அடுத்தது பெஸ்ட் எம்ப்ளாயர். வேலை செய்வதற்கு வேலை செய்கிறவங்க ரொம்ப இதாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அண்ட் அடுத்தது கம்பெனியில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் பெஸ்ட் நியூட்ராசிட்டிக்கல் கம்பெனின்னு தொடர்ந்து அவார்டு வாங்கிட்டு இருக்கு. கிரேட் பிளேசஸ் டு ஒர்க் வித். அண்ட் நம்மளுடைய டிஎல்சிபிஸ் எல்லாத்தையும் மாற்றிட்டு வராங்க, எல்லாத்தையும் பக்காவாக ஆகிட்டு வராங்க. சும்மா யார் வேணால் எப்படி வேணால் ஒரு வீட்டில் ஆரம்பிக்கிறதுலாம் இல்லை. இப்போது புரியுதுங்களா? ஆல் திங்ஸ் கம்மிங் ஒரு ஒரு நடை ஒரு இதுக்குள்ளே கரெக்டாக பண்ணிட்டு வராங்களா வரலையா? 3000 இடத்துல. இங்கே தான் நீங்கள் நல்லா யோசித்து பார்க்கணும். 3000 இடங்களில் பொருள் கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயம், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்றைக்கி இந்தியாவில் எந்த நிறுவனத்துக்கு இருக்குன்னு பாருங்கள். சாஃப்ட்வேர் கனெக்டட், எவ்ரிதிங் கனெக்டட். இந்த டிஎல்சிபி உருவாக்குறதுக்கு உண்டான சிஸ்டம் நிறைய பேருக்கு தெரியாது. இவங்க பண்ணுற விஷயத்தை, இந்த விஷயம் வந்து வெளியே என்ன பண்ணுறாங்க நானும் சொல்ல முடியாது. இப்போ இந்த ஓப்பன் இது ஐ கேனாட் ஈவன் டெல். இது யோசிக்க கூட மாட்டாங்க. சொன்னால் பைத்தியம் பிடிச்சிருக்காடா அந்த நிறுவனத்துக்குன்னு தான் கேட்பாங்க. அதை பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அதை நடத்தி காமிச்சிட்டாங்க. ஸோ இப்போ ஈஸி. இப்போது எந்த நிறுவனத்திற்கு 3000 இடங்களில் இம்மீடியட், அதாவது இப்போ சொல்லலாம் இந்தியா முழுக்க ஒரு 20-30 கிலோமீட்டரில் ஒரு இடம் இருக்குது நமக்கு பொருள் வாங்கிறதுக்கு. இது மாதிரி எந்த நிறுவனத்துக்கு இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு ப்ராடக்ட் லான்ச் அப்படின்னா எல்லா டிஎல்சிபியில் கிடைக்குது. அண்ட் சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரியும் 63rd 30th இப்போ 22nd வந்துட்டோம். வேறு 22nd டாப் 10க்கு வருவோம். மற்றவங்க 23rd வில் பி நம்பர் 1. அண்ட் தி இம்பார்ட்டண்ட் பேஸ் ஒரு வியாபாரம் வளர்வதற்கு இன்றைக்கி இது வந்து WFDSA ஸ்டாட்டிஸ்டிக்ஸை, அதாவது இன்றைக்கி இந்தியாவில் டைரக்ட் செல்லிங் எவ்வளோ நிறுவனங்கள் பண்ணுறாங்க. அதில் ஆக்டிவ் பீப்புள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டல் இந்தியாவில் ஆக்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லா நிறுவனத்தையும் சேர்த்து 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 50 பேர் எங்கடா இருக்காங்கன்னா வெஸ்டீஜில் இருக்காங்க. அதாவது என்ன ஃப்ரெண்ட்ஸ், இதாவது இவ்வளோ தூரம் வளரணும்னா முதல்ல பொருளை வாங்குவதற்கு ஆளுங்க இருக்கணும்ல. பொருள் வாங்குவது 2 ரீசனால் வாங்குவாங்க. ஒரு ரீசன் வந்து பிஸ்னஸ்க்காக, இன்னொரு ரீசன் பொருளுக்காக. பொருளுக்காகவும் பிஸ்னஸ்க்காகவும் ஒருங்கிணைந்து வாங்கக்கூடிய ஒரு இடம் இன்றைக்கி உலகத்திலே இருக்குன்னா அது வெஸ்டீஜ் தான். இதை விட்டுட்டு நீங்கள் எங்கே போய் என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள்? ஸோ ஒரு 50% ஆக்டிவ் டிஸ்ட்ரிபியூட்டர், அதுதான் பேஸ். அந்த பேஸை நீ கிரியேட் ஆகிருக்கு. அதனால தான் பாருங்கள் 1ஆம் தேதி 2ஆம் தேதியே ஒன்றுமில்லை. இந்த மாதம் இப்போ 3 நாட்கள் தான் ஆயிருக்கு. 3 நாட்கள் தான் பில்லிங் நடந்திருக்கு. என்னுடைய வியாபாரம் இஸ் வெரி நியர் டு 5 lakh PV. 5 lakh PV. 5 lakh PVங்கிறது கிட்டத்தட்ட 1.5 கோடி. வெரி நியர் டு 2 crores. ஜஸ்ட் 3 days. அதாவது வியாபாரம் முடிந்து, க்ளோசிங் போது எவ்ரிபடி நோஸ் அந்த பம்பிங் இருக்கும். அதெல்லாம் முடிந்து. அப்போ இது எந்த நிறுவனத்தில் இருக்குது? அடுத்தது இந்த மொமெண்டம் எங்கே எடுத்துருக்கு பாருங்கள். இந்த இன்கம் ஜெனரேஷன், ஹையஸ்ட் செக்ஸ் 20-30 கடந்த வருடத்தில் என்ன மாதிரி ரைஸ் ஆகிருக்கு பாருங்கள். என்ன மாதிரி எல்லோருடைய வருமானமும் ஏறி இருக்குது இந்த கடைசி 2-3 வருடத்தில். ஸோ தட் இட் செல்ஃப் இண்டிகேட்ஸ் யூ மொமெண்டம் எடுத்துருச்சு. அண்ட் அடுத்தது மில்லியனர்ஸ். ஸோ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராடக்ட்ஸ், தி ப்ராடக்ட் கேட்டகரி, இவ்வளவு கேட்டகரி வச்சுட்டாங்க பாருங்கள். ஸோ கரெக்டுங்களா? அடுத்தது இதை புஷ் பண்ணதுக்கு லீடர்ஸ் வேணும். க்ரோயிங் லீடர்ஸ் சும்மா இருந்து க்ரோ ஆகணும். க்ரோ ஆகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கார் அச்சீவர்ஸ், இது மாதிரி ஒரு 16 வருடங்களில் 4000 பேர் கார் வாங்கினதோ, 200-250 பேர் லக்ஸுரி கார் வாங்கினதோ உலகத்தில்
எந்த நிறுவனத்தில் 16 வருடங்கள் நடந்திருக்கு, போய் தயவு செய்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். யங் மில்லினர்ஸ், உமன் மில்லினர்ஸ், அதே மாதிரி யங் மில்லினர்ஸ், மொமெண்டம் எடுக்குது பாருங்கள். ஸோ இப்போ இதெல்லாம் ஒருங்கிணைஞ்சிருக்கு. யங் பீப்புள், விமன், கார் அச்சீவர்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். இவ்வளவு 3500 இடங்களில் we have got DLCP centers and wide variety of products. அதை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு 3க்கு 4ஆக மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் வித் R&D, everything in place, system in place, so much product category இன்னும் இது உருவாக போகிறது. தென் நாடுகளுக்கு போயாச்சு, 8 நாடுகள். அண்ட் வரக்கூடிய நாட்களில் we are going to go to Middle East, Asia, ஆப்பிரிக்காவில் எங்கெல்லாம் போக போகிறோம் பாருங்கள். we are going to Qatar, we are going to Kuwait, we are already in Thailand, ஆப்ரேஷன் தான் ஆரம்பிக்கணும். பிலிப்பைன்ஸ் போக போகிறோம், வெரி நியர். கம்போடியா, வியட்நாம், காகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், ஆஃப்ரிக்காவில் கேமரோன், கானா வெரி சூன். இந்த மாதம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இட் ஹஸ் பீன் டிஸ்பேச்ட், வெரி சூன் இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு போக போகிறோம், கென்யா, நைஜீரியா, உகாண்டா. அண்ட் இன் அடிஷன் டு தட் இது நடக்கவே இப்போவே யூ டோன்ட் பிலீவ் வி ஹேவ் அ ஸ்டார் டைரக்டர் இன் பாலஸ்டைன் அண்ட் ஜோர்டான். எப்படா வரும்னு அவங்க காத்துட்ருக்கான். இப்போவே வந்துட்டாங்க. ப்ராடக்டை துபாயிலேருந்து அங்கேருந்து வாங்கிட்டு இருக்காங்க, சவுதியிலையும். காட் இட். அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட், வரக்கூடிய காலகட்டம் ஆன்லைன். வி ஹவ் காட் பெஸ்ட் டீல். நம்ம எல்லோரும் செலவு செய்கிறதுல இன்றைக்கி 2000-3000 தான் இங்கே இருந்தது கரண்ட் பிஸ்னஸ் ஃபோக்கஸ். மற்ற பிபிடியில் 2000. ஸோ டோட்டலாக 5000-7000 ரூபாய்க்கு எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு விஷயத்தை இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கு இந்த கம்பெனி. அண்டு இன்றைக்கி ஒரு 365 ஸ்டோர்ஸ் வந்தாச்சு. வரக்கூடிய வருஷத்தில் 22 முடியும் போது 1000 ஸ்டோர்ஸ். இன்றைக்கி எப்படி வளர்ந்துருக்கு பாருங்கள் விபிடி. முதல்ல விபிடி வெறும் 5 வருடங்கள் முன்னாடி தான் ஆரம்பித்தாங்க. 5 வருடங்கள் முன்னாடி அது எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். இன்றைக்கி விபிடி எப்படி இருக்குன்னு பாருங்கள், எவ்வளவு இது வந்திருக்குன்னு பாருங்கள். நான் சொல்கிறது புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? இது எல்லாம் ஒருங்கிணைஞ்சு தான் அந்த 20,000 கோடியை போய் அடைக்க போகிறோம். இது எல்லாத்துக்கும் ஒருங்கிணைஞ்சு எல்லாமே அவைலபிளாக இருக்குது. அதனால் நிச்சயமாக அது நடக்கும். அண்ட் அடுத்தது இதுதான் ப்ரெடிக்ஷன். வேறு யார்? ஃபிக்கின்றது. அதாவது நம்மளுடைய வியாபாரம் இப்போ 15,930 கோடி, அது 64,500 கோடிக்கு போகும்னு சொல்கிறான். இப்போ எவ்வளோ மடங்கு? 4 மடங்கு. இப்போ 3500 இன்ட்டு 4 15,000 கோடி. கரெக்டாக இல்லைங்களா? 20,000 போட்டிருக்கேன்னு சொல்வீங்க. 15,000 கோடி இந்தியாவில். வேர்ல்டு ஃபுல்லாக 20 கண்ட்ரி. 5,000 கோடி வருமா வராதா? அண்ட் ஏன்னா மணி வேல்யூ ஜாஸ்தியாங்க. பாருங்கள் கணக்கு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பாருங்கள். சும்மா ஏதோ நான் சும்மா ஏதோ உங்களை இது பண்ணுங்கிறதுக்காக பண்ணல. இது நடக்கும்போது 60 வரும்போது அதில் 25% ஒரு நிறுவனம், இந்த நிறுவனம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்போ அங்கே இருக்கோமா இல்லையா? இதைத்தான் நம்ம பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் சும்மா இது வளர போகிறது மாத்திரம் இல்லை, அதுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே ஒருங்கிணைஞ்சு வேறு இருக்குது. அப்போ வளர வேண்டிய ஒன்று தான் பாக்கி. அது வளர்ந்தே தீரும். இருக்காங்க இல்லை, அது நடந்தே தீரும். இதெல்லாம் வச்சு ஒருங்கிணைஞ்சு பாருங்கள். இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், இந்த 4-5 வருடங்கள் என்ன ஆகணும்னு யோசிச்சு பாருங்கள். 5 நான் சொன்ன மாதிரி பண்ண வேண்டிய விஷயங்கள் இன்னொரு 5 நிமிஷத்தில் முடிக்கிறேன். பிகாஸ் வெபினார் இஸ் தேர் ஃபார் 9 o'clock. அதாவது இது நடக்கணும்னா மிக ஃபாஸ்ட்டாக நடக்கக்கூடிய, பிகாஸ் இன்றைக்கி ஆன்லைனில் போங்க. தி மோஸ்ட் வெரி ஹையஸ்ட் சர்ச் வேர்ட் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுலேயும் ஆப்பர்ச்சுனிட்டி வித்தவுட் ரிஸ்க் இஸ் தி மோஸ்ட் வைட்லி சர்ச்டு வேர்டு. ஸோ நம்மளுடைய ப்ரெசன்ஸ் ஷுட் பி ஆன்லைன் ஆஸ் வெல் அஸ் ஆஃப்லைன். அண்ட் இன்றைக்கி ஆன்லைன்லேருந்து நிறைய பேர் உள்ளே வர போகிறாங்க.
அண்ட் அவங்க எல்லோரும் இன்றைக்கி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு என்ன அவங்க எல்லாம் உள்ளே வரக்கூடியது ஒரே ஒரு விஷயம்தான், வருமானம் என்னுடைய வாழ்க்கை. யாரும் புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆஃபர், அடுத்தது நான் பெரியவன் நீ பெரியவன், இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து வெளியே வந்துடுங்க. ஏன்னா நம்ம ஃபுல் ஃபோக்கஸ்டாக ஒரு இடத்துல நம்ம குதிரை கட்டின கடிவாளம் மாதிரி நம்ம போகணும். நம்ம வந்திருக்கிற இது பார்த்திங்கனாக்கா வி ஆர் இன்டு ஒன்லி ஒன் திங், ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நம்ம எல்லோருமே இங்கே யாரெல்லாம் பார்த்துட்ருக்கீங்களோ நாம் எல்லோருமே இந்த நிறுவனத்தோட மினிமம் ஒரு 4-5 வருடங்கள் இருந்திருக்கோம். அண்ட் புதுசாக வந்தவங்களுக்கு நீங்கள் சொல்லலாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இந்த நிறுவனத்தில், இந்த நிறுவனம் எவ்வளவு டிரான்ஸ்பரண்ட்டாக எவ்வளவு ஆனஸ்ட்டாக நடந்திருக்குன்னு நமக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ அந்த சகஜ நடைமுறையில் ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னா அது காரணம் இருக்குமா இருக்காதா? நான் சொன்ன மாதிரி இப்போ விலை ஏறுது, விலை போதாதுன்னா கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு விலை, எல்லாம் வெளியே பலசர கடையெல்லாம் போய் பாருங்கள், கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு விலைன்னு ஒன்று இருந்தது. கொரோனாவுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பாருங்கள், எல்லாமே 2 மடங்கு ஆயிருக்கு. 100 ரூபானா 200 ரூபா ஆயிருக்கு, மினிமம் ஆயிருக்கு, அட்லீஸ்ட் 1.5 மடங்கு ஆயிருக்கு. நம்ம என்ன ஆச்சு, கொரோனாவுக்கு முன்னாடி ஒரு விலை, கொரோனா போது என்ன பண்ணிட்டாங்க, விலையவே குறைச்சிட்டாங்க, 20-25% குறைச்சிட்டாங்க. இப்போ திருப்பி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த கொரோனா லெவலுக்கு தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. பட் வெளியே ஃபுல்லாக ஏறிஇருக்குன்னா அவனும் ஏற்றுவான், அவனுக்கும் காம்படிஷன் இருக்குது, அவனும் சும்மா ஏற்ற மாட்டான். பிகாஸ் வெளி சூழ்நிலை அது மாதிரி. அப்போ அதே சூழ்நிலை தான் இவங்களுக்கும். அப்போ இவங்களும் விலை ஏற்றணும். இப்போ விலை ஏற்றுறதுக்கு எவ்வளோ தூரத்திற்கு அவங்க எவ்வளோ முடியுமோ அதை தான் பண்ணுறாங்க. அப்போ அதை நம்ம பொறுத்துக்கணும். சில சமயம் விலைக்கு பதிலாக என்ன பண்ணுறாங்க, பிவியை குறைச்சிக்கிறாங்க. பட் நம்ம எதை கேட்கணும், பிவியை குறைக்காதப்பா, விலை வேணால் ஏற்றுப்பாங்க. ஏன்னா விலை ஏற்றுவதனால என்ன ஆக போகுது, நம்மக்கிட்டேருந்து இன்னொரு எக்ஸ்ட்ரா 300 ரூபா போகுது, 500 ரூபா போகுது. நம்ம எதை சம்பாதிக்கிறதுக்கு வந்திருக்கோம்? இன்றைக்கி வெஸ்டீஜில் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள், 50,000 ரூபாய் வருமானம், 1 லட்சம் வருமானங்கிறது வெஸ்டீஜில் எனக்கு சம்பாதிக்கணும்னு சொன்னாக்கா நீங்கள் எல்லாம் என்ன சொல்லுவீங்க, ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு போவீங்களா மாட்டிங்களா? ஏன்னா நான் வெஸ்டீஜில் இணையும் போது எனக்கு ஒரு 25,000 வந்தால் போகிறோம் தான் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்கெல்லாம் 6 லட்சம் 7 லட்சம் சம்பாதிச்சிட்ருக்காங்க. இவ்வளோ ரூபா வருமானம் வந்தால் போகிறோன்னு வந்தவங்க தான் இன்றைக்கி அவங்க நினச்சி கூட பார்க்க முடியாமல் 6 லட்சம் 7 லட்சம் 8 லட்சம் 10 லட்சம் 15 லட்சம் சம்பாதிச்சிட்ருக்கோம். அப்படி இருக்கும்போது 50,000 1 லட்சங்கிறது என்ன, சிம்பிள் இல்லையா? அப்போ 50,000 1 லட்சம் சம்பாதிக்கும் போது 300 ரூபா 1000 ரூபா எங்கே போச்சு ஃப்ரெண்ட்ஸ்? கவனம் வைங்க. நமக்கு எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், என்னுடைய இது நோக்கு எங்கேன்னு பாருங்கள். அந்த நிறுவனத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம கொரோனா பீரியடில் லெவல் மெயின்டைன் பண்ணாதவங்களுக்கு கூட ரெகுலராக மெயின்டைன் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக வருமானம் கொடுத்த ஒரு நிறுவனம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒவ்வொரு மாதமும் அந்த க்ளோசிங் போது யாராவது எல்ஓபி விடுறாங்களா, கம்பெனியே பார்த்து கூப்பிட்டு கொடுக்குதா இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்? அப்படி இப்படி தன் அக்கறை உள்ள ஒரு நிறுவனம் தேவையில்லாமல் இதாகும். ஏன் கடன்னு இதாகிறீங்க? ஒரு பக்கம் இது. ஸோ டோன்ட், நீங்கள் அஜிடேட் ஆகக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. உங்களை அப்ளைனோட கேளுங்க, மேலே இருக்கிறவங்கள கேளுங்க. தேவையில்லாமல் மெசேஜை போட்டுக்கிட்டு உட்காந்துருக்காதீங்க. அண்ட் உங்கள் கவனத்தை சிதறக்கூடாதீங்க. எவ்ரிதிங் இஸ் சால்வபிள். அண்ட் அதே மாதிரி அடுத்த கட்டம், நான் யார் நீ யார் அது வேண்டாம். அடுத்தது அக்கம் பக்கம் பார்க்காதீங்க. நான் சொன்ன மாதிரி இங்கேயே பருப்பு வேலைன்னா வேறு எங்கே பருப்பு வேக போகுது? அண்ட் இங்கே எப்பேற்பட்ட ஒரு இந்த மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எந்த நிறுவனத்துக்கு இருக்குது? இவ்வளவும் ஒருங்கிணைஞ்சு லீடர்ஸ் இருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் ஒரு விஷயத்தை காமிக்கிறேன். இன்றைக்கி 15-16 வருடங்களில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். ஐ லவ் ஷோ யூ ஒரு ஸ்மால் விஷயம் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ்.
ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், லெட் மீ நோ, இந்த மாதிரி ஒரு கார்னிவல் ஃபங்க்ஷன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். எந்த நிறுவனம் இன்னைக்கு உலகத்தில் நடத்திருக்கு? நீங்கள் பாருங்கள், எவ்வளோ பேர் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எந்த நிறுவனம் இன்றைக்கி நடத்தியிருக்கு? ஒரு பாருங்கள், 40,000 இதோட எந்த நிறுவனம் இன்றைக்கி உலகத்தில் கொஞ்சம் நடத்தியிருக்குன்னு பாருங்கள். அடுத்த விஷயம் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, நான் சொன்ன மாதிரி இது மாதிரி எங்கே நடந்திருக்குன்னு பாருங்கள். அடுத்த விஷயம் உங்களுக்கு நான் காமிக்க வேண்டியது சிம்பிள். இது நம்மளுடைய வாய்ஸ் மேகசைன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், இந்த வாய்ஸ் மேகசைனில் இவ்வளவு அச்சீவர்ஸ், இது மாதிரி எவ்வளவு அச்சீவர்ஸை, அதுவும் அங்கே பாருங்கள், அந்த யூனிவர்சல் க்ரௌன், டபுள் க்ரௌன்லாம் இவ்வளவு பேர் இருக்காங்க. அதாவது 100க்கு மாற மாட்டாங்கன்னு சொல்ல வரல நான், 100க்கு 90% பேர் மாறாமல் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் நம்ம நிறுவனம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா பேஜ் பாருங்கள், 172 பக்கங்கள், எல்லாம் அச்சீவர்ஸ். 172 பக்கங்களுக்கு வந்துட்டுருக்கு. வேறு நிறுவனத்தில் எவ்வளோ 30 பக்கங்கள் கூட கிடையாது. சில நிறுவனங்கள் மேகசைனே நிறுத்திட்டாங்க. இதுதான் இன்றைய நிலைமை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரிதிங் லீடர்ஸ் ஆர் தேர், வெரி பிக் பெட்டாலியன் ஆஃப் லீடர்ஸ் இருக்காங்க, பிக் பெட்டாலியன் ஆஃப் ப்ராடக்ட் கேட்டகரிஸ், அதே மாதிரி பிக் பெட்டாலியன் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதே மாதிரி பெஸ்ட் டீல் மற்ற ப்ராடக்டையும் இது பண்ணுறதற்கு, அதே மாதிரி அதர் கண்ட்ரிஸ்க்கு போயாச்சு. அண்டு இதுவும் ஃபிக்கியும் என்ன சொல்லுது, 4 மடங்கு ரைஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லுது. அப்போ அதே மாதிரி 4 மடங்கு நம்மளும் இப்போ எல்லாமே ஒருங்கிணைஞ்சு கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த நேரத்தில் நம்ம சோடை போடலாமாங்கிறது மாத்திரம் நீங்கள் யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வரக்கூடிய இந்த 5 years வெரி க்ரூஷியல், வெரி கிரேட் மூமெண்டம். அதுவும் இந்த இயர் நிச்சயமாக, அதுவும் பிகாஸ் கொரோனா முடிஞ்சு இருக்கிற விஷயம். ஸோ ஆட்டோமேட்டிக் வி ஆர் கோயிங் டு ஹாவ் அ வெரி ஹியூஜ் திங். ஸோ பி ஃபோக்கஸ்ட். அண்ட் இதை நடக்கணும்னா ஆன்லைன் வெரி இம்பார்ட்டண்ட். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைன்லேருந்து தான், பிகாஸ் எவ்ரிபடி இஸ் சர்ச்சிங் ஆன்லைன். ஸோ அப்போ ஆன்லைனில் நம்ம ப்ரெசன்ஸ் இருக்கணும். நான் சொன்ன மாதிரி மோரலெஸ் மை திங்ஸ் ஆர் ரெடி இன் another 2 days or 3 days, ஃபைன் டியூனிங் தான். ஸோ ஆன்லைனில் 24 hours என்னோடய ப்ரெசன்ஸ் இருக்கும். நான் இருக்கணும் இல்லை, அதாவது ஃபிசிக்கலாக நான் இருக்க மாட்டேன், பட் மை ஆன்லைன் ப்ரெசன்ஸ் வில் பி தேர் ஃபார் 24 hours ட்ராயிங் பீப்புள். அவங்க வரவங்களுக்கு ப்ரெசன்டேஷன் நடந்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு என்ன அப்ஜெக்ஷன், அந்த அப்ஜெக்ஷனுக்கு உண்டான ஹேண்ட்லிங் நடந்துக்கிட்டு இருக்கோம். யாருக்கு, அதாவது நான் காமிப்பேன்ல, ஒருத்தர் ப்ரெசன்டேஷன் காமிக்கிறோம்னா 3, ஒன்று எஸ்ஸு, ஒன்று மேபி, ஒன்று நோ. எஸ்ஸு அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க, மேபி நோ அவங்கள ஃபாலோ பண்ணுறது, அதுக்கு உண்டான அவங்கள நர்ச்சர் பண்ணுறதுக்கு உண்டான சிஸ்டம் நான் செய்ய மாட்டேன், அது சிஸ்டம் வில் டூ இட். அதே மாதிரி எஸ் சொல்லிட்டாங்க, அப்போ அடுத்த லெவல் அவனுக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் சொல்லிக் கொடுக்கணும் அதுக்கு. ஸோ ஐ வில் பில்ட் அ கம்யூனிட்டி கால்ட் அஸ் ஹப். அதில் வந்துடுவாங்க எல்லோரும். இதுக்கெல்லாம் நான் ஐ எம் ரெடி. ஐ எம் another 3-4 days it will be running through.
அண்டு யாருக்கெல்லாம் வேணும், ஒரு லெவலுக்கு மேலே போனவங்களுக்கு யாருக்கெல்லாம் வேணும்னு கேட்குறேன். ஏன்னா வேணும்னு கேட்குறவங்க தான் நம்ம தர முடியும். வேண்டாதவங்களுக்கு நம்ம போய் கொடுத்து அது பிரயோஜனம் இல்லை. வேணுங்கிற கேட்குறவங்க யாரெல்லாம் லாயலாக இருக்காங்களோ அவங்களுக்கு 100% நானும் சொல்லி தருவேன். ஸோ 100% we have to be online. ஸோ வேர்ல்டு becomes our லிஸ்ட். அண்ட் ஒன்ஸ் ஆன்லைனில் மாத்திரம் இருந்தால் பத்தாது, நம்ம வெளியே போய் ஆஃப்லைனில் அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை நல்லா பில்ட் பண்ணிடணும். அண்ட் ஆஸ் யூ see நான் 30 டேஸ் நான் எங்கேயும் இல்லை, வெளியே போயிட்டுருக்கேன். ஸோ கெட் டியூன்ட் வித் மீ. நான் என்ன செய்கிறேனோ நான் மாத்திரம் செஞ்சுட்டு நான் மாத்திரம் சம்பாதிச்சுட்டு போகணுன்னு நான் நினைக்கல. உங்களுக்கும் சொல்லி கொடுத்து உங்களையும் என்னோட கூப்பிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ பி ஃபோக்கஸ்ட். இந்த 5 years வெரி க்ரூஷியல். அதுவும் மிக அதிர்ஷ்டம், கோல்டன் ஏஜ் கரெக்டாக பிடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். டைம் ஆயிடுச்சு. ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. ஸோ நெக்ஸ்ட்டு இதில் நான் பார்க்குறேன் உங்களை. Next training. Thank you so much. Wish you wealth. Thank you so much, friends.